ராஜாக்களின் புஸ்தகம் 1 முதல் 4 வசனங்கள் படிக்கிறோம் இல்லையா? இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா பொதுவாக பார்க்கறதுக்கு ஒரு சம்பவம், தாவீதின் வாழ்க்கையிலே நடக்கிறதான ஒரு சம்பவம். ஆனால் இந்த சம்பவம் ஒரு தீர்க்க தரிசனத்தினுடைய நிறைவேறுதல். வாசிங்க ஆதியாகமத்தின் புஸ்தகம் 49ஆம் அதிகாரம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 49ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிங்க. யூதா பாலசிங்கம், நீ இரை கவர்ந்து கொண்டு ஏறி போனாய். என் மகனே, சிங்கம் போலும் கிளச்சிங்கம் போலும் சரி, ஓகே, மடங்கி படுத்தான். சிங்கம் போலும் கிளச்சிங்கம் போலும் மடங்கி படுத்தான். அவனை எழுப்புகிறவன் யார்? சிங்கம் போலும் கிழச்சிங்கம் போலும் யூதா கோத்திரம் மடங்கி படுத்தது. அதை எழுப்புகிறவன் யார் அப்படின்னு சொல்லி யாக்கோபுக்கு ஒரு தீர்க்க தரிசனமான ஒரு தரிசனம் கிடைக்குது. ஆனால் எழுப்புகிறது யாருன்னு அவனுக்கு தெரியல பாருங்க. அந்த எழுப்புகிறது யாருங்கிறதோட அவன் முடிச்சிட்டான். சிங்கம் போலும் கிழச்சிங்கம் போலும் மடங்கி படுத்தான். யூதா கோத்திரம் 2 இடத்துல, இது திருவசன பண்டிகைன்றதுனால ஒரு பைபிள் ஸ்டடி மாதிரி நம்ம சொன்னால் அவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குமேன்னு பார்க்கணும். இப்போ யூதா கோத்திரம் 2 இடத்துல மடங்கி படுக்குது. 1 ராஜாக்கள் 1ஆம் அதிகாரத்தில் தாவீது மடங்கி படுத்தான். இப்போ இவனை யாருமே எழுப்ப முடியல. வசனம் சொல்லுது, அவனுக்கு அனல் உண்டாகவில்லை, அவனை எழுப்ப முடியல. இது கிழச்சிங்கம் போல 70 வயசில் தாவீது மடங்கி படுக்கிறான். கிழச்சிங்கம் போல, சிங்கம் போல மடங்கி படுத்தது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இயேசு கிறிஸ்து. அவர் தான் சிங்கம் போல யூதா கோத்திரத்தினுடைய ராஜசிங்கம், யூத ராஜசிங்கம். அவரை சிலுவையில் அறைந்து அவரை கல்லறையில் கொண்டு போய் வச்சாச்சு. சிங்கம் போல அவர் மடங்கி படுத்தார். இவன் கிழச்சிங்கம் போல மடங்கி படுத்தான். இவனை எழுப்புகிறது யார்? அங்கே இயேசுவை எழுப்புகிறது யார்? அதனால தான் வசனம் சொல்லுது, பிதாவாகிய தேவன் மரித்தோரிலிருந்து இயேசு கிறிஸ்துவை உயிரோடு கூட எழுப்பினார், அதற்கு நாங்கள் சாட்சிகளாக இருக்கிறோம் என்று யார் சொல்றது? அப்போஸ்தலர்கள் சொல்கிறாங்க. அப்போ இயேசு கிறிஸ்துவை உயிரோடு கூட எழுப்பினார். சிங்கம் போல படுத்த அவரை எழுப்பினார். இந்த வெளிப்பாடு யாருக்கு இல்லை? யாக்கோபுக்கு இல்லை. அதே நேரத்தில் இந்த இடத்துல கிழச்சிங்கம் போல மடங்கி படுத்தான். இவனை எழுப்புகிறவன் யார்? இப்போ நம்ம இந்த ஒரு கேள்விக்கு தான் பதில் பார்க்க போகிறோம். கிழச்சிங்கம் போல மடங்கி படுத்த தாவீது, அதைத்தான் பார்க்க போகிறோம். சிங்கம் போல மடங்கி படுத்த இயேசு, அது வேற ஒரு காரியம். அப்போது 1 ராஜாக்களின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வசனத்தில் யாக்கோபினுடைய தரிசனம் நிறைவேறுகிறது. யூதா கோத்திரம் ராஜ்ய பாரம் சிங்கம் போல கிழச்சிங்கம் போல மடங்கி படுத்து விட்டது. இதை எழுப்புகிறது யார்? இந்த யூதா கோத்திரமானது மிக முக்கியமான ஒரு கோத்திரம். அதாவது லேயாள் வழியாக வருகிற மிக முக்கியமான கோத்திரம். இது ஒவ்வொன்றத்துக்கு பின்னாடியும் ஒரு தேவனுடைய ஆவிக்குரிய திட்டம் இருக்கிறது. இப்போது இந்த கோத்திரம் தாவீதின் காலத்தில் ராஜ்யபாரமானது ராஜா மடங்கி படுத்துட்டார். இதோடைய அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், ஒரு காலத்தில் வல்லமையாக செயல்பட்டு கொண்டிருந்ததான தாவீதை கண்டா எல்லாருக்கும் பயம். தாவீது போகிற இடங்கள்ல ஜெயம். இன்னும் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்ல வேண்டும் என்று சொன்னால், தாவீது தான் ஆபிரகாமுக்கு சொன்னதான வாக்கு தத்தத்தை சுதந்திரித்த மனுஷன். உன் சந்ததியார் சுதந்திரித்துக் கொள்வார்கள்னு இருக்குல்ல, அந்த வாக்கு தத்தத்தை சுதந்திரித்த மனுஷன் எதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், ஆதியாகமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் கடைசி 2 வசனம் வாசிங்க பார்ப்போம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் கடைசி 2 வசனம். ஏத்தியரும் பெரிசியரும் ரெப்பாயிமரும் எமோரியரும் கானானியரும் கிர்காசியரும் எபூசியரும் என்பவர்கள் இருக்கிறதுமான இந்த தேசத்தை உன் சந்ததிக்கு கொடுத்தேன் என்றார். நல்லா கவனிங்க, உன் சந்ததிக்கு கொடுத்தேன் என்றார். இந்த தீர்க்க தரிசனம் எப்போ நிறைவேறுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், அது எந்தெந்த இடம் எல்லைன்னு ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொல்கிறார். 13ஆம் அதிகாரம் கடைசி 3 வசனம் வாசிங்க பார்ப்போம். 13 கடைசி 3 வசனம். ஒருவன் பூமியின் தூளை எண்ண கூடுமானால் உன் சந்ததியும் எண்ணப்படும். நீ எழுந்து தேசத்தின் நீளமும்
அகலமும் எம்மட்டோ அம்மட்டும் நடந்து திரி, உனக்கு அதை தருவேன் என்றார். அப்பொழுது ஆபிராம் கூடாரத்தை பெயர்த்து கொண்டு போய் எப்ரோனில் இருக்கும் மம்ரேயின் சமபூமியில் சேர்ந்து குடியிருந்து அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டினான். அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 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 வசனம் இருக்கு. ஐப்ராத் நதி முதல் கொண்டு இருக்குதா? அது 16 வாசிங்க. 15-18 வாசிங்க. அந்நாளிலே கர்த்தர் ஆபிராமோடே உடன்படிக்கை பண்ணி எகிப்தின் நதி துவங்கி அபிப்ராத்து நதி என்னும் பெரிய நதி மட்டும் உள்ளதும் கேனியரும் கெனிசியரும் கத்மோனியரும் ஏத்தியரும் பெரிசியரும் ரெபாயிமரும் எமோரியரும் கானானியரும் கிர்காசியரும் எபூசியரும் என்பவர்கள் இருக்கிறதுமான இந்த தேசத்தை உன் சந்ததிக்கு கொடுத்தேன் என்றார். நல்லா கவனிங்க. இது ஆண்டவர் அவனுக்கு சொல்றது, அதாவது உனக்கு கொடுக்குற இந்த தேசம் எப்போ ஐப்ராத் நதி வரைக்கும் உள்ளதான இந்த இடத்த உனக்கு நான் கொடுத்தேன்னு சொல்லி ஆண்டவர் தாவீதுக்கு சொல்றார். இந்த தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றினது தாவீது தான். எங்கன்னு வாசிங்க. 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 3வது வசனம் வாசிங்க. 1 நாளாகமம் 18:3 வாசிங்க. சோபாவின் ராஜாவாகிய ஆதாரேசர் ஐபிராத் நதி அண்டையில் தன் இராணுவத்தை நிறுத்த போகிற போது தாவீது அவனையும் ஆமாத்தின் கிட்டே முறியடித்தான். நல்லா கவனிங்க. ஆபிரகாமுக்கு கொடுத்த அந்த ஐப்ராத் நதிக்கரை என்கிறதான தீர்க்க தரிசன வாக்கு தத்தத்தை நிறைவேற்றின மனுஷன் யாருன்னா தாவீது. இதுக்கு ஒரு காரணம் இருக்கு. ஏன்னா இதுக்கு பின்னாடி இயேசு இந்த இடத்துல ஆளுகை செய்ய போறார். அப்படி ஆபிரகாமுக்கு கொடுத்த ஆசீர்வாதங்களை வேற யாருமே சுதந்திரிக்கல. ஏன் சுதந்திரிக்கல அப்படின்னு கேட்டிங்கன்னா, நடுவில் யோசுவா காலத்தில் கூட இவங்க தேசத்துக்கு வந்துடுறாங்க. ஆனால் யோசுவா திருப்பி சொல்வார், நீங்கள் சுதந்திரிக்க வேண்டிய தேசம் இன்னும் பெருசாக இருக்கிறது, விசாலமாக இருக்கிறது. ஆனால் யாருமே சுதந்திரிக்கல. அதை சுதந்திரித்த ஒரே ஆள் யாருன்னு கேட்டிங்கன்னா தாவீது தான் சுதந்திரிக்கிறார். அப்படிப்பட்ட தாவீதின் ராஜ்யபாரம் இது தேவனுடைய தீர்க்க தரிசனம் அல்லது தேவனுடைய தரிசனம், இயேசு கிறிஸ்துவுக்கு முன்மாடல். அப்படி வரக்கூடிய தாவீதானவன் மடங்கி படுத்தான். எப்பேற்பட்டதான ஒரு ராஜ்யபாரம் பாருங்க. எங்க கானான் தேசம் இஸ்ரவேலில் ஆரம்பித்து ஈராக் வரைக்கும், இன்னைக்கு இருக்கிற ஈராக் வரைக்கும் தாவீதுடைய கண்ட்ரோலில் இருந்திருக்கு. அப்படி அரசாண்டதான தாவீது. கர்த்தருடைய யுத்தம், தாவீதின் யுத்தம் கர்த்தருடைய யுத்தம்னு பைபிள் சொல்லுது. கர்த்தருடைய ஸ்பிரிச்சுவல் வாரம் தாவீதுடைய உலக பிரகாரமான யுத்தமும் ஒரே யுத்தம். அந்த அளவுக்கு கர்த்தர் தாவீதை எடுத்து பயன்படுத்துகிறார். ஆனால் இன்னைக்கு அந்த தாவீது எப்படி இருக்கிறானா, அனல் இல்லாதபடிக்கு படுத்து கிடக்கிறான். வசனம் சொல்லுது, அவனை தப்பியோடின போது, வித்தாப்பியனான போது வஸ்திரங்களினால் அவனை மூடினாலும் அவனுக்கு அனல் உண்டாகவில்லை. இதுதான் இன்னைக்கு திருச்சபை. யூதா கோத்திரம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வந்திருக்கிற இன்னொரு கோத்திரம் தான் புதிய ஏற்பாட்டு திருச்சபை. இயேசு கிறிஸ்துவின் விழாவிலிருந்து புறப்பட்டு வந்ததான சந்ததி. இந்த சந்ததி கடைசி காலத்தில் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், அனல் இல்லாத சந்ததியாய் படுத்து கிடக்கிறது. தாவீது படுத்து கிடக்கிற மாதிரி படுத்து கிடக்குது. ஆனால் இந்த தாவீது யாரு? ஒரு காலத்தில் கோலியாத்தை ஜெயிச்சவர். இந்த தாவீது யாரு? ஒரு காலத்தில் சிங்கம் கரடியை ஜெயிச்சவர். இதே தாவீது தான் ஐப்ராத் நதிக்கரை வரைக்கும் எல்லைகளை விஸ்தாரமாக்கினவர். த மோஸ்ட் பவர்ஃபுல் கிங். அப்படிப்பட்டதான ராஜ்யபாரம் இன்னைக்கு மடங்கி படுத்தான். அதுதான் இன்னைக்கு திருச்சபையினுடைய நிலை. ஆவிக்குரிய திருச்சபை இன்னைக்கு எப்படி இருக்குது தெரியுமா? ஒரு காலத்தில் இருந்த பெருமைகளையே பேசிக்கிட்டு இருக்கிறோம். என்ன பேசிட்டு இருக்கிறோம்? பவுல் அப்படி செய்தார், ஸ்தேவான் இப்படி செய்தார், யோவான் இப்படி செய்தார், வேதாகம் அப்படி சொல்லுகிறது. உண்மை. இன்னைக்கு சபையினுடைய நிலைமை என்ன? இன்னைக்கு ஆவிக்குரிய சபையினுடைய நிலைமை என்ன? எங்க தாத்தா காலத்தில் அப்படி செஞ்சாங்க, அப்பா காலத்தில் அப்படி செஞ்சாங்க, ஏன் காலத்தில் என்ன செஞ்சாங்க? அதுதான் கேள்வி. நான் என்ன செஞ்ச ஆண்டவருக்கு? இன்னைக்கு நிறைய திருச்சபைகள் அனல் இல்லாதபடிக்கு படுத்து கிடக்கு. ஆனால் ராஜ்யபாரம் இருக்கு. ஆனால் ராஜா தான். தாவீதுக்கு பேரு ராஜா தான், எந்த மாற்று கருத்தில். வசனம் சொல்லுது, தாவீது ராஜா மடங்கி படுத்தான். இன்னைக்கு ஆவிக்குரிய திருச்சபைகள் இப்படித்தான். ஒரு காலகட்டத்திலையும் திருச்சபைகள் மடங்கி படுக்கும். நீங்கள் சரித்திரத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா, முதல் 2-3 நூற்றாண்டுகளுக்கு சபை நல்லா இருந்துச்சு. 3வது-4வது நூற்றாண்டில் கான்ஸ்டன்டைன் மன்னன் காலத்தில் சபை மடங்கி படுக்க ஆரம்பித்தது. அதோட மார்ட்டின் லூத்தர் வர வரைக்கும் சபையில் அனல் கிடையாது, மடங்கி படுத்து கிடந்துச்சு. ஒரு மனுஷனை கர்த்தர் எழுப்புகிறார், மார்ட்டின் லூத்தர்னு. அந்த மனுஷன் எழும்பி மிகப்பெரிய எழுப்புதலுக்கு காரணமாக இருந்தார்.
அதற்கு பிறகு 400 வருஷம் சபை மீண்டும் மடங்கி படுத்துருச்சு, அனல் இல்லாமல் போயிடுச்சு. அப்போ தான் ஆண்டவர் அசூசா ஸ்ட்ரீட்டில் பெந்தகோஸ்தே இயக்கத்தினுடைய மிகப்பெரிய எழுப்புதலை உருவாக்குகிறார். இப்போ திருப்பியும் 120 வருஷம் ஆகிப்போச்சு, மீண்டும் சபை அதே நிலைமைக்கு வந்து விட்டது. மீண்டும் அனல் இல்லாத நிலைமை, படுத்து கிடக்குது. வசனம் கேட்குது, இவனை எழுப்புகிறவன் யார்? ஒரு காலத்தில் நான் சிங்கத்தை ஜெயிச்சது உண்மை, ஒரு காலத்தில் கரடியை ஜெயிச்சது உண்மை, கோலியாத்தை ஜெயிச்சது உண்மை. ஆனால் இன்னைக்கு நிலைமை என்ன? நிறைய ஊழியங்கள் படுத்துருச்சு, நிறைய ஊழியர்கள் படுத்து விட்டார்கள். இன்னைக்கு கர்த்தர் இந்த அனலை உண்டாக்குறதுக்கு ஒரு ஆளை தேடிக்கிட்டு இருக்கிறார் பாருங்க. கர்த்தர் தேடுற ஒரு ஆள், இந்த அனல் உண்டாக்குற ஒரு ஆள் இப்போ வேணும். இன்னும் பழம்பெருமைகளே பேசிக்கிட்டு பழைய சாட்சிகளையே சொல்லிக்கிட்டு, சாட்சியை சொல்கிறது தப்பு கிடையாது, அதன் வழியாக நாம் என்ன செய்கிறோங்கிறதா கேள்வி. பழைய பாட்டை பாடுறது தப்பே கிடையாது, ஆனால் அந்த பாட்டில் உள்ளதான ஆவி நமக்குள்ளே வருதாங்கிறதா முக்கியம். வெறும் புகழ்ச்சி, அது அப்படி இருந்துச்சு, இது இப்படி இருந்துச்சு, ஒரு பேச்சோடு சரி. இன்றைக்கி என்ன, நிறைய பேர் படுத்துட்டாங்க, நிறைய பேர் படுத்துட்டாங்க. இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிறாரு, எனக்கு திருச்சபைக்கு அனல் உண்டாக்குற ஒரு ஆள் வேண்டும். லவோதிக்கேயா சபையை பார்த்து கர்த்தர் சொல்கிறாரு, அனலும் இல்லை குளிரும் இல்லை. ஆண்டவர் சொல்கிறாரு, வஸ்திரத்தை வாங்கிக்கோ. இங்கே எந்த வஸ்திரம் போட்டு மூடினாலும் என்ன இல்லையாமா, அனல் உண்டாகவில்லை. சில சபைகள்லாம் பார்க்கும்போது, பாஸ்டர் நேற்று இன்றைக்கி பேசிகிட்டு இருந்தோம், வசனம் சபைக்குள்ளே எவ்வளோ நல்லா போயிட்டு இருக்குது அப்படின்னு. சில இடங்கள்லாம் வசனம் போகாது, அப்படியே ஒரு மாதிரி கட்டின இருதயம். ஆண்டவரே சொல்கிறாரு பாருங்க, 4 வகையான நிலம் இருக்குதுன்னு சொல்லி. அந்த மாதிரி தான் இன்றைக்கும் சபை 4 வகை இருக்குது. 4 வகையான சபையில் நல்ல நிலம் குறைவாக மாறிடுச்சு. வசனம் போகிற சபை நிறைய கற்பாறை, உள்ளுக்குள்ளே போக மாட்டேங்குது வசனம். சில சபைகளுக்கு போகிறோம், 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் ஜனங்க உட்காந்து கேட்குறாங்க. முடியும் போது சொல்கிறாங்க, ஏன் அதுக்குள்ளேயே முடிச்சிட்டீங்கன்றாங்க. காரணம், பேசுகிறவர் அல்ல, நிலம் நல்ல நிலம், விதை நல்ல விதை தான், வசனம் நல்ல வசனம் தான். வசனத்தில் பற்றி எந்த பிரச்சனையும் கிடையாது. நிலம் எப்படி இருக்குது? இன்னைக்கு நிலம் அனல் இல்லாமல் கிடக்குது, படுத்து கிடக்கு. பல இடங்களில் எழுப்ப முடியல. ஆண்டவரும் எப்படியாவது அனல் உண்டாக்கணும்னு நினைக்கிறாரு. தன் ரத்தம் சிந்தி சம்பாதித்த ஆத்துமாக்களை ஒரு நாளும் வருகை வரைக்கும் கர்த்தர் கைவிடுகிறதே இல்லை. எப்படியாவது எழுப்பிடணும் தான் நினைக்கிறார். ஆனால் அனல் இல்லை பாருங்க. இதனால் என்ன காரணம், என்ன ஆகிப்போச்சு? நாம் சபை படுக்கிற நிலைமைக்கு வந்துருச்சு. நேற்று வாசித்தோம் இல்லையா, மணவாட்டி என்ன பண்ணிட்டாலாம், படுத்துட்டா. நான் நித்திரை கொண்டேன், நான் கண்ணு மூடிட்டேன், இருதயமோ விழித்திருக்கிறது. இருதயம் நல்லா விழிச்சிருக்குது, ஆனால் கண்ணு நல்லா தூங்குது. சபை இன்னைக்கு அப்படி தான் இருக்குது, படுத்திருக்கிற நிலைமை. இப்போ கர்த்தர் சபையை எழுப்ப விரும்புகிறார். இப்போ என்ன சொல்கிறாங்க பாருங்களேன், 2வது வசனம், 1 ராஜாக்கள் 1:2. ஏன் ராஜாவுக்கு அனல் உண்டாக்குறதுக்கு கன்னியாகிய ஒரு சிறு பெண்ணை தேடுறாங்க? காரணம் என்ன? ஏன் ராஜாவுக்கு அனல் உண்டாக்குறதுக்கு இன்னொரு பெண்ணை தேடணும், சிறு பெண்ணை ஏன் தேடணும்? யோசிச்சு பாருங்க. ராஜாவுக்கு அனல் உண்டாக்கணும்னா ஏற்கனவே அதுக்கு தகுதி வாய்ந்த 7 மனைவிகள் அவருக்கு இருக்கிறாங்க. ராஜாவுக்கு 7 மனைவிகள் இருக்கிறாங்க, ஏற்கனவே இருக்கிறாங்க. ஏன் இவர்களால் அனல் உண்டாக்க முடியவில்லை? பல நேரங்களில் இதுதான் இப்போது கேள்வி. இந்த ராஜாவுக்கு நிறைய மனைவிகள் இருக்கிறாங்க, மறுமனையாட்டிகள் இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் யாருன்னு கேட்டிங்கன்னா, ஒன்று தாவீதை நேசித்து வந்தவர்கள், இல்லைன்னா தாவீதால் நேசிக்கப்பட்டவர்கள். இவங்க எல்லாம் சாதாரண ஆள் இல்லை. மீகாலுக்காகவும் சரி, பத்சேபாலுக்காகவும் சரி தாவீதை நேசித்தது. அபிகாயில் தாவீதை நேசித்து வந்ததான ஒருத்தி. இவ்வளோ பேர் அவர்கிட்ட இருக்கிறாங்க, ஒருத்தராலும் அனல் உண்டாக்க முடியல பாருங்க. இன்றைக்கி நாம் என்ன நினச்சிட்டு இருக்கிறோம், அந்த டினாமினேஷனால் அனல் வரும், இந்த டினாமினேஷன் அனல் வரும், அவர் பெரிய ஊழியக்காரர். இப்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஆவிக்குரிய ஊழியத்தில், ஆவிக்குரிய வாழ்க்கையில்
பெரிய ஊழியக்காரன், சின்ன ஊழியக்காரன், பெரிய சபை, சின்ன சபைன்னு ஒன்று கிடையவே கிடையாது. அப்படி கிடையவே கிடையாது. எது பெருசு எது சின்னது, எதை சொல்ல வரீங்க? இப்போது 10,000 பேர் 20,000 பேர் இருக்கிற சபை இருந்தால் அதுக்கு பேர் பெரிய சபையா? அப்போ அதை விட அதிகமான கூட்டம் அரசியல்வாதிக்கு வருது, அதை விட அதிகமாக வருது. இப்போ இயேசுநாதர்கிட்ட 5,000 பேர் வந்தாங்க அப்பம் சாப்பிட்றதுக்கு, பெரிய கூட்டம். புருஷர் மாத்திரம் 5,000, ஸ்திரீகள் பிள்ளைகள் கணக்கு இல்லை, புருஷர் மாத்திரம் 5,000. அப்படின்னா யோசிச்சு பாருங்க, இவ்வளோ பேர் வந்திருக்கிறாங்க, அது பெரிய கூட்டமா? இல்லை ஒரு பிசாசு பிடிச்சவன் விடுதலையாகி வஸ்திரத்தை உடுத்தி உட்காந்துருக்கிறான், இயேசு திரும்பி போகும்போது அந்த கிராமமே ரட்சிக்கப்பட்டுருச்சு, அது பெரிய கூட்டமா? பெரிய கூட்டங்கிறது எது? இயேசு என்ன சொல்றாரு? எல்லாரும் காணிக்கை போட்டாங்க, அது பெரிய காணிக்கை கிடையாது. தன் ஜீவனுக்கு உண்டானதை ஒரு விதவை போட்டா, அதுதான் பெரிய காணிக்கை. பெருசு சிறுசு என்பது அளவிலே இல்லை, ஆவியிலே இருக்கிறது. ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு ஊழியக்காரன் 30 வருஷம் 40 வருஷம் அனுபவம் வாய்ந்த ஊழியக்காரன் அமைதியாக உட்காந்துருப்பார். அவர் சபையில் ஒரு 50-100 பேர் தான் இருப்பாங்க. ஆனால் அவருடைய ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டி, இன்றைக்கி இருக்கிற இந்த துடுக்குத்தனமாக பேசுகிற ஊழியக்காரங்கள் இருக்கிறாங்க, வார்த்தையெல்லாம் கேவலமாக பேசிக்கிட்டு இருக்கிற ஊழியக்காரங்க இருக்கிறாங்க. ஆனால் இந்த ஊழியக்காரங்களாம் கண்மலை வெடிப்பில் இருக்கிற மாதிரி புறா. இவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா 50 பேர் 100 பேர் தான் வருவாங்க. ஆனால் அவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா ஆடுறதுக்கும் ஓடுறதுக்கும் 5,000 பேர் வருவான். இப்போ யார் பெரிய ஊழியக்காரன்? 5,000 பேருக்கு நடுவில் ஆடுறவனா, இல்லை அமைதியாக வேத வசனத்தை வாசிச்சுட்டு வெளிப்பாடுகளோடு கூட ஒரு இடத்துல கண்மலையின் வெடிப்பில் உட்காந்துருக்கிறானே அவனா? அவர்தான் பெரிய ஊழியக்காரன். இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் பெரிய ஊழியக்காரன், சின்ன ஊழியக்காரன், இந்த கணக்கெல்லாம் விட்டுறணும். பெரிய சபை, சின்ன சபை, அவங்களால எழுப்புதல் வரும், யாராலையும் வராது. கர்த்தர் எழுப்புதலுக்கு யாரை தேடுறாரு பாருங்க. 7 பேர் இருக்கிறாங்க, 7 மனைவிகள் இருக்கிறாங்க. இவங்க அத்தனை பேராலையும் எழுப்புதல் உண்டாக முடியல. தாவீதை எழுப்ப முடியல, அவனை உட்கார வைக்க முடியல. இவங்கெல்லாம் ஒரு காலத்தில் அவனால் நேசிக்கப்பட்டவர்கள், அவனை நேசித்தவர்கள். இந்த பத்சேபாலுக்காக அவன் தன் ராஜ்ய பாரத்தையே விட்டவர், மீகாக்காக உயிர் பணைய வச்சு ஓடினவர், ரொம்ப அதிகமாக மீகாவை நேசித்தார். ஒரு காலத்தில் இதே மீகா கேவலமாக பேசினாங்க, ஆனாலும் அவர் விட்டு கொடுக்கல. இதே பத்சேபாலுடைய சூழ்நிலை நிமித்தம், இந்த அபிகாயில் நிமித்தம் எவ்வளோ நடந்திருக்குது. எல்லாவற்றும் தாவீதுக்கு நேசித்தவர்கள் தான். ஆனால் இவர்கள் யாரையும் குறை சொல்றதுக்கு இல்லை. ஆனால் இன்னைக்கு இவர்களால் அனல் உண்டாக்க முடியவில்லை, அவ்வளோதான். இன்னைக்கு அதுதான் பிரச்சனை. பெரிய ஊழியக்காரங்க நம்ம நினைக்கிற அநேகரால இன்னைக்கு அனல் உண்டாக்க முடியவில்லை. அவங்களுக்கு அனுபவம் இருக்கு, அவங்க சொல்றதுல எல்லாம் இருக்கு, ஆனால் அனல் உண்டாக்க முடியுமா? அதான் கேள்வி. எழுப்புதலை கொண்டு வர முடியுமா? ஏன் இவங்களால எழுப்புதல் கொண்டு வர முடியல? எதனால் இந்த 7 பேரால் 8 பேரால் எழுப்புதல் கொண்டு வர முடியலன்னா வாசிங்க. 1 ராஜாக்களின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 15-16 வாசிங்க. அப்படியே பத்சேபாள் பள்ளி அறைக்குள் ராஜாவின் இடத்தில் போனாள். ராஜா மிகவும் வயது சென்றவனாயிருந்தான். சூனேம் ஊராளாகிய அபிஷா ராஜாவுக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தாள். பத்சேபாள் குனிந்து ராஜாவை வணங்கினாள். அப்பொழுது ராஜா, உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டான். எவ்வளோ இந்த கேள்வியை நல்லா கவனிச்சு பாருங்களேன். இந்த கேள்வியோடைய அர்த்தத்தை பாருங்களேன். இவ பத்சேபாள் உள்ளே நுழைகிறா. உள்ளே நுழையும் போது ராஜா அவளை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறாரு. என்ன கேள்வி கேட்குறாரு? உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டான். ஒரு மனைவி தன் கணவனை உடம்பு சரியில்லாத போது பார்க்க வந்தா கணவன் கேட்குற கேள்வி அது. கணவன் என்ன கேட்கணும்? வா பத்சேபாள், என்ன உடம்பு சரியில்லைன்னு பார்க்க வந்தியா? என்ன இப்போ வந்திருக்கிற? இத்தனை நாள் எங்கே போன? இப்படி தானே கேட்கணும். அவள் உள்ளே நுழைஞ்ச உடனே அவன் கேட்குற கேள்வி என்ன தெரியுமா? உனக்கு என்ன வேணும்? அதோடைய அர்த்தம் என்ன தெரியுமா? பத்சேபாள் என்னை பார்க்க வந்தான்னா ஏதாவது காரணத்தோடு தான் பார்க்க வருவா, ஏதாவது தேவையோடு தான் பார்க்க வருவா, இல்லைன்னா அவள் என்னை பார்க்க வர மாட்டான்னு அர்த்தம். ஏன் பத்சேபாளால் அனல் உண்டாக்க முடியல தெரியுமா? இயேசுக்கிட்ட ஏதாவது ஒரு தேவையோடு கொடு, ஏதாவது ஒரு எதிர்பார்ப்போடு கொடு, ஏதாவது ஒரு விண்ணப்பத்தோடு கொடு, ஜபத்தோடு கொடு வர்ற ஒரு கூட்டம் இருக்கு, தப்பு கிடையாது. ஆனால் இந்த கூட்டத்தால் எழுப்புதல் வராது. இப்போ பத்சேபாலே வந்திருக்கிறாங்க பாருங்களேன். எதுக்கு வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவன் என்ன வேண்டும்னு கேட்குறான். கேட்டவுடனே அந்த அம்மாவே சொல்லுது, சாலமோன் ராஜாவாகணும், அதுக்காக வந்தேன். இந்த அம்மாவும் என்ன சொல்லணும் நியாயமாக ஒரு பேச்சுக்காவது? உடம்பு சரியில்லை, உங்களை பார்க்கலான்னு வந்தேன்.
இதான பதில். ஆனால் இப்போ அந்த அம்மாவும் உடம்பு சரியில்லைன்னு பார்க்க வரல, அனல் இல்லாமல் இருக்கிறானேன்னு பார்க்க வரல. இவங்கெல்லாம் முடிவு பண்ணிட்டாங்க தாவீது முடிஞ்சான், கதை ஓவர். ஆனால் கர்த்தர் நினைக்கல, இல்லை தாவீது எழுந்திரிச்சு உட்காரணும், மீண்டும் ஒரு அனல் வரணும், ஒரு எழுப்புதல் வரணும். ஆனால் யாரால் வராது? பத்சேபாலால் வராது, அபிகாயிலால் வராது, மீகாலால் வராது. காரணம் என்னவென்று சொன்னால் இவர்கள் எல்லாரும் ஒரு தேவையோடு கூட தாவீதை சந்திக்கிறவர்கள். ஒரு காலத்தில் இவங்க உண்மையாக நேசித்தவங்க தான், இல்லைன்னே சொல்லலை. அதான் திருப்பி சொல்கிறேன், இன்னைக்கு படுத்திருக்கிற நிறைய ஊழியங்கள் ஒரு காலத்தில் கர்த்தருக்கென்று வைராக்கியமாக செயல்பட்டது தான். அவங்களுடைய தியாகத்தை கர்த்தர் மறக்க தயாராக இல்லை. அவரே சொல்றார், ஆதியில் நீ கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு. எரேமியா புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் கர்த்தர் சொல்றாரு, நீ உன் வனாந்தரத்தில் என்னை பின்பற்றி வந்ததான உன் இளவயது பக்தியையும் நீ வாழ்க்கைப்பட்ட போது உனக்கு இருந்த நேசத்தையும் நான் நினைத்திருக்கிறேன். அப்படிதானே சொல்றாரு. நீ வனாந்தரத்தில் நீ என்னை பின்பற்றி வந்த உன் இளவயது பக்தி, நீ வாழ்க்கைப்பட்ட போது உனக்கு இருந்த நேசம், இதெல்லாம் நீ ஆரம்பத்தில் இருந்ததை நான் எதையும் மறக்கலப்பா. ஆரம்பத்தில் செஞ்சதை நான் எதையும் மறக்கல. எல்லாம் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கு, ஞாபக புஸ்தகத்தில் இருக்கு. அதெல்லாம் மறக்கிறதுக்கு அவர் மனுஷன் அல்ல. ஆனால் இன்னைக்கு நீ என்னை தேடுகிற அது எதுக்காக? இன்னைக்கு நீ தேடுறது ஒரு தேவைக்காக. இன்னைக்கு நிறைய பேர், அதான் சொல்லுவேன், ஒரு ஊழியக்காரனுடைய ஆவிக்குரிய விஷன் ஒரு நாளும் மாறாது. ஒரு நாள் என்ன செய்யாது? மாறாது. ஏன்னா அழைத்த அழைப்பும் கிருபாவரங்களும் மாறாதவைகள், அது மாறவே மாறாது. ஆனால் ஆரம்பிக்கும் போது ஒரு அழைப்பு இருக்குது. என்ன அழைப்பு? உங்களுக்கு என்னங்க விஷன்? இந்த ஏரியாவில் இருக்கிற ஜனங்களுக்கு சுவிசேஷம் சொல்லி எப்படியாவது அவர்களை கர்த்தரண்டைக்கு நடத்த வேண்டும். இதான் விஷன். வெரி குட். ஒரு 10 வருஷம் ஆச்சு, இப்போது நடத்தியாச்சு, ஒரு 50-100 ஆத்மா வந்துச்சு. இப்போ உங்கள் விஷன் என்னங்க? இப்போ அவங்க சொல்லுவாங்க, எப்படியாவது இங்கே ஒரு பெரிய சர்ச்சு கட்டணும். எப்படி விஷன் மாறும்? விஷன் எப்படி மாறும்? விஷன் மாறவே மாறாது. 10 வருஷம் கழிச்சு கேட்டாலும் இந்த ஏரியாவில் நான் இன்னும் ஆத்துமாதாயம் பண்ணணும், இன்னும் ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படுறதுக்கு. அப்போ சர்ச்சு கட்டுறது என்ன? என் விஷனுக்கு துணையாக கர்த்தர் சபை கட்டுவதை ஒரு வேலையாக கொடுத்திருக்கிறார். வருகிற ஆத்துமாக்கள் உட்காருவது என்பது எனக்கு ஒரு இடம் வேணும். நாளைக்கு இது விஷனாக இருந்தால் யோசிச்சுக்கோங்க, இப்போ கட்டடம் தான் விஷனாக இருந்தால் இன்னும் 10 வருஷம் கழிச்சு கூட்டம் அதிகமான பிறகு நம்ம இது இடிச்சிட்டு பெருசாக கட்டுவோம், இல்லை இன்னொரு இடம் வாங்கி பெருசாக கட்டுவோம் வருகை தாமதிச்சா. அப்போ என் விஷன் மாறிடும்னு அர்த்தம். விஷன் மாறாது, என் அழைப்பு மாறாது. எனக்கு கொடுக்கப்பட்ட அந்த அழைப்புக்கு எனக்கு உதவியாக தான் இந்த கட்டடம்லாம் இருக்கு. இன்னைக்கு நிறைய பேருக்கு விஷன் மாறிடுச்சு. பாருங்க, எலியாவை வந்து எலிசா பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. பார்த்துக்கிட்டே இருக்கும்போது எலியா சொல்றாரு, நான் எடுத்துக்கொள்ளப்படுகிறது நீ பார்த்துக்கிட்டே இருந்தீன்னா உனக்கு 2 தனியாக கிடைக்கும். வச்ச கண்ணு வாங்காமல் எலிசா பார்க்குறாரு. யாரை? எலியாவை. இப்போ எலியாவின் இடத்துல இருந்து ஆசீர்வாதம் எலிசாவுக்கு எப்படி கிடைச்சிருச்சு? 2 மடங்கு கிடைச்சிருச்சு. இப்போ எலிசா கிட்ட ஒரு ஊழியக்காரன் இருக்கிறான், அவன் பேர் கேயாசி. இப்போ அவனும் எங்கே நிற்கிறான்? எலிசா பக்கத்தில் நிற்கிறான். இப்போ ஒருவேளை கேயாசி வெச்ச கண்ணு வாங்காமல் எலிசாவை பார்த்துக்கிட்டே இருந்திருந்தானா எலிசாவுடைய ஆசீர்வாதம் இவனுக்கு எப்படி வந்திருக்கும்? அடுத்த 2 மடங்கு. அப்படின்னா இவங்ககிட்ட எத்தனை மடங்கு வரும் தெரியுமா? 4 மடங்கு வந்துடும். ஏன்னா எலிசாவிட்ட ஏற்கனவே எத்தனை மடங்கு இருக்குது? 2 மடங்கு. எப்போ இவனுடைய விஷன் எலிசா மேலேருந்து எலிசாவை பார்க்க ஒருத்தன் வந்தா பாருங்க. யார் வந்தது? நாகமான். அவன் பக்கம் திரும்பிச்சோ அப்பவே அவன் விஷன் போயிருச்சு. அப்பவே அவனுடைய விஷன் என்னவாயிருச்சு? முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். இதோட உன் கதை ஓவர்ப்பா. இதுதான் இன்னைக்கு உள்ள பிரச்சனை. எலிசா எலியாவை பார்த்தார், 2 மடங்கு கிடைச்சிச்சு. கேயாசி நாகமானை பார்த்தார், ஆசீர்வாதம் எப்படி ஆயிருச்சு? குஷ்டமா மாறிடுச்சு, சாபமா மாறிடுச்சு. என் விஷன் மாறாது. எலிசானா எலிசா தான், எலியானா எலியா தான். நடுவில் வரக்கூடியதான நாகமான் மேலே என் விஷன் என்ன செய்யாது? திரும்பாது, திரும்பவும் கூடாது. எனக்கு ஒருவேளை நாகமான் வழியாக 2 வெள்ளிப்பணம் கிடைக்கும். திராட்சை, அந்த 2 வெள்ளிப்பணத்தை வச்சு திராட்சை தோட்டமே வாங்கலாமா, ஒலிவ தோப்பு வாங்கலாமா. 2 வெள்ளிப்பணம் எனக்கு கிடைக்கும், ஆசீர்வாதமாக இருக்கும். நடுவில் கொஞ்சம் பணம் வரும், நடுவில் சில காசு வரும். என்னுடைய விஷன் அந்த பக்கம் போச்சுன்னா எனக்கென்று வைத்திருக்கிற எலிசா கிட்ட வர வேண்டிய விஷன் வராது, ஆசீர்வாதம் வராது. இப்போ கேயாசியோடைய ஊழியம் படுத்து விட்டது, அவ்வளோதான், முடிஞ்சு கேயாசி ஊழியம்.
இன்னைக்கு ஏன் பத்சேபாளால் எழுப்ப முடியவில்லை, ஏன் அபிகாயிலால் எழுப்ப முடியவில்லைனா, இவர்கள் எல்லோரும் தேவைக்காக தேவனை தேடுகிறவர்கள், தேவைக்காக தாவீதை தேடுகிறவர்கள். ஒரு காலத்தில் எந்த தேவையும் இல்லாமல் வெறும் கையா மனைவியை கையில் பிடிச்சிக்கிட்டு இந்த மணல் பகுதியில் நடந்த அந்த விஷன் இருக்கு பாருங்க, அந்த விஷனுடைய பலன்தான் இந்த கட்டடங்கள். இப்போ இருக்கிறவங்களுக்கு விஷன் மாறக்கூடாது. அன்னைக்கு அவர் நடந்தார் பாருங்க, அதை விட நான் நிறையா நடப்பேன். அன்னைக்கு அவர் போன கிராமத்தை விட நான் நிறையா போவேன். அன்னைக்கு அவங்க பட்ட பாடுகளை விட அதிகமாக பாடுபடுவேன். என் விஷன் மாறாது. நான் அதை தொடர்ந்து செய்யும் போது, ராஜ்யபாரத்தில் தொடர்ந்து சாலமோன் இருக்கும் பொழுது ராஜ்யபாரம் இன்னும் சமாதானமாய் மாறும். இன்னைக்கு நாம எதை ஃபோக்கஸ் பண்ணி ஓடிட்டு இருக்கிறோம்? ஏதாவது இயேசு, அதான் நான் சொல்லுவேன், சபைக்கு வரும்போது இயேசுகிட்ட தேவையோடு கூட வர்ற ஒரு கூட்டம் இருக்குது. எப்போ வந்தாலும் ஆண்டவரே, இவெல்லாம் வந்து முழங்கால் போட்ட உடனே ஆண்டவருக்கே டென்ஷன் ஆவார். ஏன்னா அவன் முழங்கால் போடும்போதே கண்ணீரோடு தான் முழங்கால் போடுவான். வரும்போதே ஜப குறிப்பெல்லாம் எழுதிக்கிட்டே வந்துடுவான். வரும்போதே எல்லா ஜப குறிப்பையும் ரெடி பண்ணிட்டு, அப்படி ஒருவேளை ஜப குறிப்பில் ஏதாவது விட்டுருவான். என் ஆத்மாவே கர்த்தரை சொத்தலாம் சொல்லி முடிச்சாச்சு, பார்த்தா நடுவில் ஒன்று விட்டுருப்பாங்க. ஆண்டவரே இதை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க, இதை சொல்ல மறந்துட்டேன். உங்கள் ஜப குறிப்பு தப்பு கிடையாது, பைபிளே சொல்லுது. எல்லா வித ஜபத்தை என்ன செய்யுங்க? ஸ்தோத்திரத்தோட சொல்லுங்க. ஸ்தோத்திரம் எங்க? கர்த்தரை ஆராதிக்கிற ஆராதனை எங்க? என்னைக்காவது ஆண்டவர்கிட்ட உட்காந்து ஒரு 10 நிமிஷம் எந்த ஒரு விண்ணப்பம் இல்லாமல் நல்லபடியாக பேசியிருக்கீங்களா? என்னைக்காவது பேசியிருக்கீங்களா? சில கணவன்மாரெலாம் வீட்டுக்கு ஏன் லேட்டாக வராங்க தெரியுமா உங்களுக்கு? சில கணவன்மாரெலாம் வரும்போது நுழையும் போதே அந்த அம்மா கேட்கும், நான் சொன்னதை வாங்கிட்டு வந்தீங்களா? அவன் பாவம் என்ன வேலைக்கு போனாரோ எதில் மறந்தாரோ தெரியாது, அவ்வளோதான். உள்ளே நுழையும் போதே அவர் ஐயோ மறந்துட்டேன். அதுக்கப்புறம் அந்த அம்மா ஒன்று ஆரம்பிக்கும் பாருங்க, எஃப்எம் ரேடியோ சாப்பாடு போட்டு முடித்து படுக்க போகிற வரைக்கும் பேசினே இருக்கோம். சரி, படுக்க போகும்போது அந்த அம்மா தூங்கிடுச்சு, அமைதியாகிடுச்சின்ட்டு தூங்கினா 12 மணிக்கு வெறும் அழுகுற சத்தம் மட்டும் கேட்கும். நம்ம அல்லேலூயாவாக இருக்குமான்னு திரும்பி பார்த்தா உட்காந்தே இருக்கும், தூங்காமல் இருக்கும். அங்கேப்பா என்னாச்சு? உங்களுக்கு என் மேலே பாசமே இல்லை. அவன் சொல்லுவான், நாளைக்கு கண்டிப்பாக வாங்கிட்டு வந்துடுறேன். தூங்க விடாது. நிறைய குரூப் இருக்கு. இதே தான் இன்னைக்கு ஏசுநாதர்ட்டையும் நடக்குது. ஏசுநாதர்கிட்ட போய் எப்போ பார்த்தாலும் அழுவுற ஒரு கூட்டம், எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு விண்ணப்பத்தோடு போய் நிற்கிறது. இப்போவும் திருப்பி சொல்கிறேன், விண்ணப்பம் தப்பு இல்லை, ஆனால் சொல்கிற முறைன்னு ஒன்று இருக்குது. எப்பவும் விண்ணப்பத்தோடையே போகக்கூடாது அவன்கிட்ட. நம்ம பிதாவாகிய தேவனை பற்றி வசனம் சொல்லுது, நமக்கு என்ன தேவை என்பதை அவர் முன்பே அறிந்திருக்கிறார். முன்னாடியே அவருக்கு எல்லாமே தெரியும். ஜஸ்ட் நம்ம ரிமைண்ட் பண்ணால் போதும். பழைய ஏற்பாட்டில் தான் யாக்கோபு காலை பிடிச்சி கதற வேண்டி இருந்துச்சு. புதிய ஏற்பாட்டில் நீங்கள் கதறலாம் வேண்டாம். உங்களுக்கு என்ன தேவை என்பதை உங்கள் பரமபிதா. ரெண்டாவது, நம் தேவைகளை வாக்கு கடங்காத விண்ணப்பங்களோடு ஏறெடுக்கிறவர் யார்? ஒருத்தர் இருக்கிறாரு, பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரு. இது மட்டும் இல்லை, நமக்காக ஒருத்தர் பக்கத்தில் உட்காந்து பறிஞ்சு பேசிக்கிட்டு இருக்கிறாரு. இவ்வளோத்தையும் தாண்டி நீங்கள் அழுவணுமா? அழுவுங்க, வேணான்னு சொல்லலை, நல்லா அழுவுங்க. எப்பவும் அழுதுனே இருக்காதீங்க, எப்பவும் விண்ணப்பத்தோடையே போகாதீங்க. கொஞ்சம் ஆண்டவரை சோத்திரம் பண்ணுங்க, துதிங்க, சந்தோஷமாக பேசுங்க ஆண்டவர்கிட்ட. ஆண்டவர்கிட்ட சில காரியங்கள்லாம் கேளுங்க. ஆண்டவர் இப்படிலாம் பைபிளில் இருக்குது, என்ன ஏதுன்னு கேளுங்க. எப்போ வந்து நின்னாலும் அதில் வர இன்னொரு கொடுமைலாம் இருக்குது. முந்தினத்து திருச்சியில் ஊழியத்துக்கு போயிருந்தோம். அங்கே ஒரு மக வந்து நின்னா, ஒரு 10-15 வயசு மக வந்து நின்னா, அங்கிள் ஜெபம் பண்ணணும்னா. என்னத்துக்கு நான் எப்பவும் கேட்பேன், ஜப குறிப்பு என்னப்பான்னு. இல்லை நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. நான் கேட்டேன், இல்லை ஜப குறிப்பு என்ன? ஜப குறிப்பு ஒன்றும் இல்லை, ஜெபம் பண்ணுங்க. ஜப குறிப்பு ஒன்றும் இல்லாமல் நம்ம ஜெபம் பண்ணால் என்ன ஆகும்? யோசித்து பாருங்கள். இப்போ ஜெபம் பண்ண போது நானும் ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறேன். சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர் என்னன்னா, அவரும் சரி என்னோ சொல்ல போகிறான் போல் அப்படின்னு ஒன்று. ஜப குறிப்பு ஒன்றும் இல்லை ஆண்டவரே, சும்மா தான் ஜெபம் பண்ணேன், அவர் என்ன நினைப்பார் என்ன? அதுதான் பைத்தியம் மாதிரி வந்து கேட்குதுன்னா, இந்த பைத்தியமும் எப்படி ஜெபம் பண்ணுது பாருங்கள். சிலருக்கெல்லாம் ஜப குறிப்பே இருக்காது, ஆனால் ஊழியக்காரர் வந்து நின்னா போய் மண்டையை கொடுக்கணுன்றது அவங்களுக்கு ஒரு ஆசை. எந்த ஊழியக்காரர் வந்தாலும் போய் மண்டையை கொடுத்துடணும். அந்த நேரத்தில் நான் இப்போ கேட்குறேன்னா பக்கத்தில் இருக்கவன் பார்த்துட்டே இருப்பான், ஓ இந்த ஆள் ஜப குறிப்பு கேட்குறான், கேட்டால் தான் ஜெபம் பண்ணுவான் போல்
அவர் வருவார். உங்களுக்கு என்ன ஜெபம் பண்ணணும்? நல்லா இருக்கணும்னு ஜெபம் பண்ணுங்க. என்ன நல்லா தானே இருக்கு இப்போ? நீ உனக்கு என்ன பிரச்சனை? இப்போ நீ 38 வருஷமாக குளத்துக்கிட்ட படுத்துருந்தீனாலும் பரவாயில்ல. உனக்கு என்ன இப்போ 18 வருஷமாக உனக்கு என்ன உடம்பு சரியில்லாமல் இருக்கா? நல்லா இருக்கு. நான் நல்லா இருக்கணும்னு ஜெபம் பண்ணு. நீ நல்லா இருப்ப போ. அவ்வளோதான். சில ஆட்களுக்கு அது இந்த ஊழியக்காரனை பார்த்த உடனே, வெளியிலேருந்து யாராவது வந்த உடனே போய் அப்படியே அந்த மண்டையை கொடுத்து அவரும் அந்த அர்ஜென்ட்டில் என்ன பண்ண போகிறாரு? நான் எப்பவும் சொல்லுவேன், உங்களுக்கு நீங்கள் ஜெபம் பண்ணுற மாதிரி உலகத்தில் வேறு யாருமே ஜெபம் பண்ண முடியாது. சரி, அதையும் தாண்டி உங்களுக்கு ஜெபம் பண்ணுறதுக்கு ஒரு ஊழியக்காரனை உங்களுக்கு கொடுத்துருக்கிறார், உங்களுக்கு ஒரு மெய்ப்பன். இதெல்லாம் விட்டுறியா? இதை விட்டுட்டு இந்த புதுசாக வந்த உடனே இந்த ஹோட்டலில் போய் நம்ம பையனுக்கு நேராக உட்காந்துருப்பான். அங்கே போன உடனே என்னடா சாப்பிட்ற? தோசை அப்படிம்பா. என்னடா வீட்லேயும் தோசை தானே சாப்பிட்ற? இல்லை, ஹோட்டல் தோசை நல்லா இருக்கும்பா. இல்லை, அதே மாதிரி தான் ஊழியக்கார் வந்த உடனே எனக்கு ஒரு ஜெபம் பண்ணுங்க. ஏன் நீயும் ஜெபம் பண்ணுறியா? இல்லை, இது ஹோட்டல் தோசை, இது ஒரு தடவை ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர்கிட்ட வரும்போது நல்ல சந்தோஷமாக ஆவியோடும் உண்மையோடும், ஆண்டவரே இதுவரைக்கும் நீங்கள் எனக்கு செஞ்சதுக்கே நாங்கள் என்ன செய்யறதுன்னு தெரியாது, கர்த்தர் செய்த நன்மைகளுக்கு நாங்கள் எண்ணத்தை செலுத்துவோம், ரட்சிப்பின் பாத்திரத்தை கையில் எடுத்துக்கொண்டு அவரை தொழுது கொள்ளுவோம். இன்றைக்கி ஒரு கூட்டம் அப்படி இருக்குது. ஏதாவது தேவையோடு வர கூட்டம். தேவைகளை ஆண்டவர்கிட்ட சொல்லுவது தவறல்ல, ஆனால் தேவைகளையே சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடாது. எப்போ போனாலும் அழுதுகிட்டே இருக்கக்கூடாது. எப்போ போனாலும் ஆண்டவர்கிட்ட இதே சொல்கிறது. அவ்வளோ தூரம் அடி வாங்கின அந்த பவுலும் சீலாவுமே சிறைச்சாலையில் என்ன பண்ணாங்களாமா? கைத்தட்டி பாட்டு பாடுறான், சந்தோஷமாக இருக்கான். உபத்திரவத்துக்கு கெட்சமனேக்கு புறப்பட்டு போகிறார் இயேசு. எங்கேருந்து கம்யூனியன் எடுத்துகிட்டு போகிறாரு. போகும்போது எப்படி போனாரா தெரியுமா? அவர்கள் ஸ்தோத்திர பாட்டை பாடின பின்பு, அடி வாங்க போகிறவரே சந்தோஷமாக பாடிக்கிட்டு போகிறார். அடித்து தொங்க விட்டுருக்கிற பவுலுமே கைத்தட்டி நல்லா சந்தோஷமாக பாடிக்கிட்டு இருக்கிறான். ஒன்றும் இல்லை, ஆண்டவர் எல்லா ஆசீர்வாதத்தையும் கொடுத்துருக்காரு. காலையில் பால் கெட்டு போச்சு, அவ்வளோதான். ஏன் இன்னைக்கு காலையில் பால் கெட்டுச்சு? ஏதோ ஒரு அபசகனமாக தோணுது. ஆண்டவரே எங்கள் வீட்டில் ஏன் பால் கெட்டுச்சு? நீ ஒழுங்காக பாத்திரம் விளக்கலை, அவ்வளோதான். அதை தவிர வேறு ஒன்றும் கிடையாது. ஒரு அம்மா ஒரு நாள் காலையில் ஃபோன் பண்ணுறாங்க, பாஸ்டர் எனக்கு கொஞ்சம் ஜெபம் பண்ணுறீங்களா? மனசே சரியில்லைண்ணா. என்னம்மா விஷயம்? காலையில் கண்ணாடி உடஞ்சிருச்சு பாஸ்டர். ஏன் கண்ணாடி உடஞ்சிச்சுன்னே தெரியல, நீ ஒழுங்காக வைக்கலை, உடஞ்சிச்சு, அவ்வளோதான். கண்ணாடி உடையதில் என்ன பிரச்சனை இருக்குது உங்களுக்கு? கண்ணாடி கடையில் எத்தனை கண்ணாடி உடையுது தெரியுமா? டெய்லி செய்கிறவங்க வீட்டில் எத்தனை கண்ணாடி உடையுது? அதெல்லாம் அபசகணுமா? கேட்குறதெல்லாம் விசுவாசி. இன்னைக்கு ஏன் சாப்பிடும் போது பல்பு ஆஃப் ஆச்சு? பல்பு ஃபியூஸ் போச்சு, அவ்வளோதான். அதை தவிர அதுக்கு வேறு ஒரு காரணமே இல்லை. இல்லை, கரெக்டாக சாப்பிடும் போது ஆஃப் ஆகுது, என்னவா இருக்குமோன்னு தெரியல. நான் முந்தானத்து ஒருத்தர் வீட்டுக்கு போனோம், நானும் பிரதரெல்லாம். அதாவது எங்கள் தெரிஞ்ச மகளுக்கு பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்க போயிருக்கிறோம். போய் உக்காந்த உடனே எனக்கு தும்மல் வந்துருச்சு. உக்காந்த உடனே நான் தும்மும் போதே யோசித்தேன், இவனுக்கு என்ன நினைப்பானுங்களோ, அதுவும் தும்முறமே. அதில் வேற ஒத்த தும்மல் இருக்குது, ரெட்டை தும்மல் இருக்குது. ஒன்றில் நிறுத்திட்டோம்னா விளங்காதாமா, ரெண்டாக தும்பிட்டோம்னா பரவாயில்லையாமா. நான் தாண்டி 3ஆக தும்பிட்டேன். யார் யாருக்கெல்லாம் எதுக்கெல்லாம் பயப்பட வேண்டியிருக்கு பாருங்க. கவனிங்க, நமக்கு எந்த விதமான அவசரங்கள் இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. இதுக்கெல்லாம் பயப்பட வேண்டியதில்லை. இதுக்கு ஒரு ஜப குறிப்பு. இதுக்கு ஆண்டவர்கிட்ட போய் உட்காந்துட்டு, இன்னைக்கு காலையில் கண்ணாடி உடஞ்சிருச்சுப்பா, எப்படியாவது அந்த கண்ணாடி உடஞ்சது என் வாழ்க்கையில் உடையாதபடி, ஓமை வேற இதில் கண்ணாடி உடைந்தாதபடி, என் இருதயம் உடையாதபடி, அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. நம்முடைய ஆண்டவர் எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்துட்டாரு. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே அவருக்கு பிரியம், அவ்வளோதான். அல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட வரும்போது எப்பவும் ஜப குறிப்போட வராதிங்க. ஜப குறிப்போட வராதிங்கன்னா ஜபமே பண்ணாதீங்க, அப்படி சொல்லலை. ஜப குறிப்போட வாங்க, முதல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க, விண்ணப்பம் பண்ணுங்க, ஆண்டவரை ஆராதிங்க, கர்த்தரை மகிமைப்படுத்துங்க, அவர் மனசை சந்தோஷப்படுத்துங்க, கூட இந்த விண்ணப்பத்தையும் வைங்க. ஆண்டவர் ஆசீர்வதிக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அப்பேற்பட்டதான ஒரு ராஜா, அவரை பார்க்க எஸ்தர் போகிறா.
விண்ணப்பம் வைக்கணும். நாளைக்கு இந்நேரம் ஜனங்களெல்லாம் கொல்ல போகிறாங்க. ஆனால் எடுத்த உடனே எங்கள் ராஜாட்ட என்ன கேட்கல, எங்கள் ஆளுங்களை விண்ணப்பம் பண்ணி கொடுங்க. அவனே சொல்கிறான் தேசத்தில் பாதி தரேன். அவன் சொல்லலை, நீங்கள் எங்கள் வீட்டுக்கு சாப்பிட வாங்கன்றா. எங்கள் வீட்டுக்கு என்ன செய்யுங்க, சாப்பிட வாங்க. ஏன், நீங்கள் சாப்பிட வந்து மனசு நிறைஞ்சு சந்தோஷமான பிறகு நான் கேட்டால் ராஜா கண்டிப்பாக செய்வார். அவர் என் மேலே இருக்கிற அன்பில் செஞ்சாலும் செய்வார். கூட நான் அவரை சந்தோஷப்படுத்துகிறேன். ஒரு தடவைக்கு 2 தடவை விருந்து போடுறேன். எல்லாத்தையும் சாப்பிடட்டும். சாப்பிட்டு முடித்து ராஜா திருப்தியான பிறகு ஒரு கேள்வி கேட்பார், என்ன வேணும்னு. அப்போது நான் என் விண்ணப்பத்தை ஏறெடுப்பேன். இதுதான் விண்ணப்பத்தை ஏறெடுக்கிற முறை. இன்றைக்கி நாம் போனவொடனே ராஜா கொம்ப நீட்டினவுடனே, ராஜா விஷயம் தெரியுமா அப்படின்னோடனே ராஜா பாப்பா என்னடா சாயங்காலம் 6 மணிக்கு அழுவுறா, நானே நல்ல மூடில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறேன், யார் அங்கே இவ்வளோ தூக்கி வெளியே போடுங்கன்றவர். கவனியுங்கள், நம்முடைய ராஜா சர்வ வல்லமை உள்ள ராஜா. அவர் 24 மணி நேரம் துதிகள் மத்தியில் வாசம் பண்ணுகிறதான ஒரு ராஜா. அவருடைய பரலோகத்தில் கண்ணீரும் இல்லை, எதுவும் கிடையாது. அது சந்தோஷமான ராஜ்யம். அங்கே விண்ணப்பத்தை ஏறெடுக்கும் போது நீங்களும் சந்தோஷமாக இருங்க. அந்த தேவன் உங்களுக்கு நன்மையான ஈவுகளை தான் கட்டளையிடுவார். அவர் கரத்தில் தீமை என்பதே கிடையாது. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ பத்சேபால் வராங்க. பத்சேபால் ஏன் பத்சேபாலால் இப்படி ஆயிட்டாங்க தெரியுமா? பத்சேபால் வந்து விண்ணப்பத்தை ஏறெடுக்கிறாங்க இருக்கட்டும், ஏன் பத்சேபாலால் அனல் உண்டாக்க முடியல தெரியுமா? ஒரு காலத்தில் இதே பத்சேபால் தான் தாவீதுக்கு அனல் உண்டாக்குனவங்க. ஒரு காலத்தில் இதே அபிகாயில் தான் தாவீதுக்கு அனல் உண்டாக்குனவங்க. இதுக்கெல்லாம் இன்றைக்கி என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அன்னைக்கு அவர்கள் அனல் உண்டாக்குற நிலைமையில் இருந்தார்கள். இன்றைக்கி அவர்கள் ராஜகுமாரத்திகளாய் மாறிவிட்டார்கள். ராஜகுமாரத்தி ஆயிட்டாங்க. ராஜாவுக்கு அனல் உண்டாக்குறதுக்கு அவன் சொல்கிறான், எல்லா இடத்துலையும் தேடி ஒரு கன்னி ஆகிய ஒரு சிறு பெண், ஒரு கன்னி ஆகிய பெண்ணை கொண்டு வருவோம். ஆனால் பத்சேபால் இப்போ அப்படி இல்லை. இவர்களுக்கு வயசாகி போச்சு, இவங்ககிட்டே அனல் இல்லை. இவங்க ஒரு புறம் ராஜகுமாரத்தியாய் மாறிட்டார்கள். இன்னைக்கு இதுதான் ஊழியங்களுடைய நிலைமை. ஒரு காலத்தில் ராஜா பார்க்கும்போது சாதாரணமாக இருந்த நம்ம இன்றைக்கி ஊழியத்தின் பாதையில் வளர வளர ராஜாத்திலும் ராஜகுமாரெல்லாம் மாறிட்டோம். ஏன்னா ஆண்டவரே சொல்கிறார், உங்களை ராஜாக்களும் ஆசாரியருமாய் அழைத்தேன். ஆனால் ராஜாக்களை அழைத்த ஆண்டவர் வெளியே ராஜாவாக இருக்க சொல்லலை, உள்ளதான் ராஜாவாக இருக்க சொன்னார். இயேசு கிறிஸ்து யூதர்களுக்கு ராஜா, ஆமாம் தானே? என்னைக்காவது ராஜ வஸ்திரம் போட்டாரா? அரண்மனைக்கு போனாரா? ராஜ உபசார சாப்பாடு சாப்பிட்டாரா? இல்லை. ஆனால் கேட்கும் போதெல்லாம் சொல்வார், நான் யூதருக்கு ராஜா தான். அவர் பிறக்கும் போது வந்து சொன்னான், இஸ்ரவேலின் ராஜா பிறந்து, யூதருக்கு ராஜா பிறந்திருக்கிறார். எருசலேமுக்குள்ளே வரும்போது யூதர்களுக்கு ராஜாவாக வந்தார். சிலுவையில் தொங்கும் போது யூதருக்கு ராஜா, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் வெளியே நான் யார் தெரியுமா? தேவனுடைய குமாரன். வெளியே நான் ஒரு ஆசாரியன், வெளியே நான் ஒரு தீர்க்கதரிசி, வெளியே நான் ஒரு ஊழியக்காரன், உள்ளதா ராஜா. இன்னைக்கு அப்படியே ஆப்போசிட் ஆயிடுச்சு. உள்ளுக்குள்ள என்ன இல்லை? அத்தாரிட்டி இல்லை. உள்ளுக்குள்ள ராஜ்ய பாரதனுடைய மேன்மை இல்லை. பரலோக ராஜ்யம் உள்ளே இல்லை, வெளியே இருக்கு. எல்லாரும் பயங்கர கிராண்ட் ட்ரெஸ்ஸு, பயங்கரமான ஆடம்பரம். என்னன்னு கேட்டு பாருங்க, ராஜாவுடைய பிள்ளைங்க நம்மலாம். எந்த ராஜாவுடைய பிள்ளைகள்? இயேசு ராஜாவுடைய பிள்ளைகள். ஆமாம், இயேசு ராஜாவே அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டாராமா. அவரே வஸ்திரத்தை எல்லாம் கிழிச்சாங்களாமா, வஸ்திரத்தெல்லாம் எடுத்துக்கிட்டாங்களாமா. வசனம் தெளிவாக இருக்கு. நம்முடைய ராஜ்யம் பூமிக்குரியது அல்ல. நீங்கள் ராஜாவா இருங்க, உள்ள இருங்க. அந்த அத்தாரிட்டி உள்ள இருக்கணும். பாருங்க, எலியா வெளியே சாதாரண வஸ்திரம், ஒட்டக மயிர். ஆனால் உள்ள யார் தெரியுமா? அவன் ராஜாவுக்கே கட்டளை கொடுக்குறவன். ஆண்டவர் சொல்றார் எலியாவை பார்த்து, நீ போய் உன்னை ஆகாபுக்கு காண்பின்னு சொல்கிறான். ஆனால் எலியா சொல்கிறான் உபதியாவை பார்த்து, நான் வந்திருக்கேன்னு போய் சொல்லுங்கிறான். உபதியா கிட்ட என்ன சொல்கிறான்? எலியா வந்திருக்கிறேன்னு போய் சொல்லு. ஆகாப்பு ரதத்தை எடுத்துக்கிட்டு வந்தானா இல்லையா? ராஜா என்ன சொல்லணும்? அவனை வர சொல்லுன்னு சொல்லணும். தீர்க்கதரிசி என்ன செய்ய? வர சொல்லுன்னு சொல்லணும். ஆனால் இங்கே என்ன நடக்கு தெரியுமா? ராஜா தீர்க்கதரிசியை பார்க்க போகிறான். காரணம் என்ன? நான் வெளியே தாண்டா தீர்க்கதரிசி, உள்ளே தேவனுக்கு முன்பாக நிற்கிறவன். எனக்குள்ள அந்த அத்தாரிட்டி இருக்குது. இன்னைக்கு நமக்கு வெளியே பெரிய பதவி இருக்கு, விரும்புகிறோம். வெளியே ஒரு பெரிய மனுஷனுடைய ஆதரவு இருந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். வெளியே நமக்கு எம்எல்ஏவை தெரிஞ்சால் நல்லா இருக்கும், எம்பியை தெரிஞ்சால் நல்லா இருக்கும், சிறுபான்மையான தலைவரை தெரிஞ்சால் நல்லா இருக்கும்.
நம்ம ஏரியா கவுன்சிலரை தெரிஞ்சால் நல்லா இருக்கும். நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் தேவனுக்கு முன்பாக நிற்கிற மனுஷனாக இருந்து தேவனை உங்களுக்கு தெரியுமானால் மிச்ச அத்தனை பேரும் உனக்கு உதவி செய்ய வரும்படி கொஞ்சம் வாங்கலேன். நம்ம ஜோம் பண்ணுவோம். நாம் முதல்ல கம்ப்ளைண்ட் பண்ணுவோம், ப்ரொசீஜராக போவோம், சட்டப்படி செய்வோம். அவன் இடித்து முடிச்சுட்டு போயிட்டான். அதை போய் ஃபோட்டோ எடுத்து வாட்ஸ்அப்பில், இது மதவாதிகளுடைய அராச்சகம், ஆகவே நாம் ஒன்று கூடி கண்டனம் தெரிவிப்போம். அடிக்கும் போது கூப்பிட்டாங்களா? ஏன் போல? ஆகாப்பு என்னை கொல்ல தேடுறான்னு எனக்கு தெரியுது. நான் என்ன பண்ண தெரியுமா? கர்த்தர் சொன்னார், போய் உன்னை எங்கே காட்டு? ஆகாபு காட்டு. கர்த்தர்கிட்ட சொல்ல, ஆண்டவரே ஆகாபு நம்மளை தேடுறான், எதுக்கும் நம்ம வேற ஒரு ஆளை அனுப்பி விடுவோமா? நம்மக்கிட்ட ஒரு வேலைக்காரன் இருக்கான், அவனை அனுப்பி விட்டோம்னா போதும், அவன் போய் நிறைய சீஷர். ஆண்டவர் சொன்ன, போப்பா நீ போய் காட்டு. ஒரு பேச்சு பேசல இல்லையா? நேராக போனான். போய் ஆகாபுக்கிட்ட அதுவும் கையை கட்டி, ஐயா சோத்திர ஐயா, பிரைஸ்ல அடியா, கொஞ்சம் தெரியாமல் கொஞ்சம் அதிகமாக பேசிட்டோம் ஐயா, மற்றபடி ஒன்றும் இல்லையா, நீங்கள் வேறு உங்கள் ஊழியத்தை பாருங்கள், நாங்கள் வேறு எங்கள் ஊழியத்தை பார்க்குறோம், நீங்கள் ரொம்ப நல்லவர் வல்லவர், நீங்கள் ஒரு தடவை நம்ம சர்ச்சு பக்கம் வந்தீங்கன்னா ஒரு பொன்னாடை போற்றி உங்களை கௌரவப்படுத்தி ஐயா ரொம்ப நல்லவர்னு சொல்லி அவன் சொன்னான், போய் வர சொல்கிறா ஆகாப்ப. உபத்தியா சொல்கிறான், இல்லை நீங்கள் அவனை வர சொல்கிறா. வந்தாமல்ல ஆகாப்பு. வந்தவொன்னே கேட்டான், இஸ்ரவேலை கலங்க பண்ணுற நீ தானே? நான் இல்லை, நீ தான். இப்போ என்ன பண்ணணும்? சாப்பிட்டியா? ரதத்தை எடுத்து வீட்டுக்கு ஓடி போயிரு. ஏன்? மழை வரப்போகுதுடா, போ. ராஜாவை யோசித்து பாருங்க. வான்னா வந்தேன், போனா இப்போ இவனுக்கு ராஜா யாரு? ஆகாப்புக்கு ராஜா யாரு? எலியா தான் ஆகாப்புக்கு ராஜா. நான் அந்த நூற்றுக்கு அதிபதி என்ன சொல்கிறான்? ஒருவன் வா என்றால் வருகிறான், போ என்றால் போகிறான். அப்போ இவனுக்கே அதிபதி யாரு? எலியா. ஆகாப்ப வானா வந்தானா, போனானா? அதுக்கு காரணம், நான் வெளியே தான் தீர்க்கதரிசி, உள்ளே கர்த்தருடைய ஊழியக்காரன். நான் சொல்கிறத நீ கேள்றா, போடா. இந்த அத்தாரிட்டி தான் உனக்கு எனக்கும் வரணும். இதுதான் கர்த்தர் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது. இன்னைக்கு நமக்கு வெளியே ராஜ்ய வஸ்திரம், பச்சைபால் வெளியே ராஜ வஸ்திரம், ராஜகுமாரத்தி போய் சிங்காசனத்தில் சாலமோனோட உட்காந்துப்பாங்க, எல்லாம் செய்வாங்க, உள்ளுக்குள்ளே ஒன்றும் இல்லை. இன்னைக்கு நிறைய பேருக்கு அதான் பிரச்சனை, உள்ள ஒன்றுமே கிடையாது. வெளியே தான் பார்க்கறதுக்கு பயங்கர ராஜ்யபாரம், அத்தாரிட்டி, பதவி, பட்டம், பதவி. உங்களுக்கு சொல்கிறேன், கர்த்தர் பாதுகாப்பு இல்லாமல் கர்த்தருடைய பாதுகாப்பு இல்லாத எந்த பதவியும் வேஸ்ட்டு, எதனாலையும் பிரயோஜனம் கிடையாது, ஒன்றும் உதவாது, ஒன்றுத்தினாலும் லாக்கிப்படாது. ஆனால் கர்த்தர் உன் கூட இருந்தார்னா பதவியே இல்லாவிட்டாலும் சரி, உன் கோலையே கர்த்தர் செங்கடலை மாத்திரதான் மாற்றிடுவார். அவன் கையில் பட்டயம் இருக்கட்டும், அவன் கையில் ஈட்டி இருக்கட்டும், அவன் கையில் கேடகம் இருக்கட்டும், எதை வேணாலும் இருக்கட்டும், உன் கையில் கோல் இருந்தால் போதும், உன் கையில் கூழாங்கல் இருந்தால் போதும், எப்பேற்பட்ட கோலியாத்தை கீழே வீழ்த்துவதற்கு கர்த்தர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இன்னைக்கு சபை எதை நம்ப ஆரம்பிச்சிருச்சு? ராஜ வஸ்திரத்தை. எதை நம்ப ஆரம்பிச்சிருச்சு? கேடகத்தை. எதை நம்ப ஆரம்பிச்சிருச்சு? ஈட்டிய. நாம் இதை எதையுமே நம்ப வேணாம். எல்லாத்தையும் தாண்டி நான் ஆராதிக்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார், அவர் எனக்கு போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. இதான் இன்னைக்கு இயேசுவை பார்க்க வர்ற கூட்டம். வஸ்திரத்தை தரிச்சுக்கிட்டு நல்லா கிராண்டாக வந்துட்டு ஏதோ பட்டம் பதவியோட உட்காந்துட்டா போதும், எல்லாம் நடக்கும்னு நினைக்கிற கூட்டம். இந்த கூட்டத்தை பார்த்து ஆண்டவர் சொன்னார், உனக்கு என்ன வேணும்? அவ்வளோதான். ஆனால் அனல் உண்டாக்குறதுக்கு நீ தேவைப்பட மாட்டேன். அனல் உண்டாக்குறவங்க எப்படிப்பட்டவங்களாக இருக்கணும்? வாசிங்க 1 ராஜாக்களின் புஸ்தகம் 2வது வசனம் வாசிங்க. ராஜ சமூகத்தில் நின்று அவருக்கு பணிவிடை செய்யவும் கன்னியாகிய ஒரு சிறு பெண்ணை ராஜாவாகி எங்கள் ஆண்டவனுக்கு தேடுவோம் என்று சொல்லி. முதல்ல ராஜ சமூகத்தில் அனல் உண்டாக்கணும்னா முதல்ல நீ ராஜ சமூகத்தில் நிற்கணும், தேவனுக்கு முன்பாக நிற்கணும். ராஜ சமூகத்தில் நின்று அங்கேயே நிற்கிற ஒரு ஆள், வந்து போகிற ஆளால் அனல் உண்டாக்க முடியாது. பத்சேபால் வந்து போகிறவங்க, புரியுதா? ஆலயத்துக்கு வந்து போகிறவங்களால என்ன பண்ண முடியாது? அனல் உண்டாக்க முடியாது. கர்த்தர் சமூகத்தில் நிற்கிற ஒரு மனுஷனால் தான் அனல் உண்டாக்க முடியும். இன்னைக்கு எத்தனை பேர் கர்த்தர் சமூகத்தில் நிற்கிறவங்க? எத்தனை பேர் நம்ம கர்த்தர் சமூகத்தில் நிற்கிறோம்?
நான் தான் சொல்வேன், எழுப்புதலுக்காக தமிழ்நாடு முழுக்க ஜெபம் பண்ணப்படுது, எந்த குற்றமும் கிடையாது. நம்ம ஆசைப்படுறோம். ஒரு குரூப் சொல்லுது எழுப்புதல் இருக்குது, இல்லை அதெல்லாம் இல்லை, பைபிளில் இல்லை, நீ என்ன வேணால் சொல்லிட்டு போ. நாங்கள் ஆசைப்படுறோம். 1,20,000 பேர் இருக்கும் போதே கர்த்தர் பரிதவிச்சார். 140 கோடி உள்ள இந்தியா அப்படிலாம் ஈஸியாக விட்டுற முடியாது. நம்ம கண்டிப்பாக ஜெபம் பண்ணி தான் ஆகணும். போகும்போது ஒரு பெரிய கூட்டத்தை கொண்டு போய் தான் பரலோகத்தில் சேர்க்கணும். இப்போ இருக்கிற கூட்டம் பத்தாது. நம்ம ஆசைப்படணும், ஆண்டவரே இந்த 3000 5000லாம் பத்தாது, 30,000 50,000 கூட்டம் வரணும். கூட்டம் நம்ம சபைக்கு வரதில்லை, எழுப்புதல் ரட்சிக்கப்படணும். எங்கள் சபைக்கு கொடுங்க நாங்கள் கேட்கல, அப்படியே பல்காக இந்தியாவில் ஒரு எழுப்புதல் வரணும். 30,000 50,000 வரணும். அப்படி கொண்டு போய் பரலோக ராஜ்யத்தில் சேர்க்கணும். ஆனால் யாரால சேர்க்க முடியும் தெரியுமா? முதல்ல அவன் ராஜ சமூகத்தில் நிற்கிறவங்களா இருக்கணும். இன்னைக்கு ஒரு குரூப் இருக்கு, எழுப்புதல் கூட்டம்னு சொன்ன உடனே ஜபான் உடனே கிளம்பி போயிடுது. ஆனால் இது தேவ சமூகத்தில் நிற்கிதா? பெருமை. அண்ணன் கூப்பிட்டுருக்காங்க, எங்கே இந்த மாதிரி எழுப்புதல் கூட்டமாமா, ஜபம் வச்சுருக்காங்க, சரி அங்கே போயிட்டு வந்தோம். அப்புறம் எப்படி இருந்துச்சு ஜபம், எப்படி இருந்துச்சு? ஐயோ சாமா கூட்டங்க. ஏய் எவ்வளோ கூட்டம் வந்துச்சுன்னு கேட்டோமா, ஜபம் எப்படி இருந்துச்சுன்னு கேட்டோமா? முதல்ல கேள்வியை புரிஞ்சுக்க. ஜபம் எப்படி இருந்துச்சு? ஸ்ரீலங்காலத்தில் ஆள் வந்திருக்குங்க. டேய் நான் கேள்வி புரியுதாடா? ஜபம் எப்படி இருந்துச்சு? என்ன இப்படி சொல்லிட்டீங்க? முடியும் போது ஒரு சாப்பாடு போட்டாங்க பாருங்க. என்னடா சொல்ல வரீங்க? எழுப்புதலுக்கு போனீங்களே, ஜபம் எப்படி இருந்துச்சு? அந்த மனுஷன் உண்மையிலேயே அவ்வளோ செலவு பண்ணி கூட்டம் நடத்துகிறாப்புல. அவரெல்லாம் குறையே சொல்ல முடியாது, அவ்வளோ செலவு பண்ணி கூட்டம் நடத்துகிறார். அதில் ஒரு சிலர் வர ஆசைப்படுறவங்களுக்கு ஒன்வே பணம் போட்டுலாம் கூப்பிட்டு அவர் கூட்டம் நடத்தியிருக்கிறார். பாவம், அவர் வேலையை அவர் கரெக்டாக செஞ்சிட்டார். போனவன் என்ன பண்ண, போயிட்டு ஒருத்தர் எனக்கு அனுப்புகிறார், அண்ணன் கூட்டம் நடத்துகிறாங்க, நாங்கள் எல்லாரும் கூடி ஜெபிக்கிறோம் அப்படின்னு ஒரு செல்ஃபி. எல்லாம் கையை வைத்து ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க. இவர் என்ன பண்ணியிருக்காரு, செல்ஃபி. நான் திருப்பி கீழே அமுச்சு விட்டேன், அந்த கூட்டத்தில் எழுப்புதல் வராதுன்னு அமுச்சு விட்டேன். உடனே இம்மிடியட்டாக அடுத்த செகண்டு ஃபோன், நீ எப்போ பார்த்தாலும் இப்படியே தான் பேசுவேன் நெகட்டிவாக, உனக்கு ஒரு பெரிய விஷனே கிடையாது. நான் என்ன நான் எழுப்புதல் வராதுன்னு சொன்னது காரணமே நீ தான். அத்தனை பேர் அங்கே ஊக்கமாக ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான், நீ என்ன பண்ணுற, செல்ஃபி எடுத்துகிட்டு இருக்கிற. அதில் இருக்கிற கருப்பு ஆடே நீ தான். எழுப்புதலுக்கு முதல்ல ஒன்னஸ் வேணும், எல்லாரும் ஜெபிக்கிற ஒரு ஒன்னஸ் வேணும். இவன் போய் அங்கே நின்று என்ன பண்ணிட்டு இருக்கிறான், செல்ஃபி எடுக்கிற ஒரு குரூப்பு, அண்ணனை பார்க்குற ஒரு குரூப்பு, அவரு கூட ஃபோட்டோ எடுக்கிற இன்னொரு குரூப்பு, இதை பெருமையாக பேசுகிற ஒரு குரூப்பு. நாங்கள்லாம் போயிட்டு வந்தோம், ஃபோட்டோலாம் எடுத்தோம். இந்த குரூப்பை வச்சுட்டு எப்படி வரும்? போகிறவன் இங்கேயே ஜெபம் பண்ண ஆரம்பிக்கணும். ஆண்டவரே நான் போகிறேன், அந்த கூட்டத்தில் என்னால் ஒரு பெரிய எழுப்புதல் வரணும், நாங்கள் திரும்பி வரும்போது எழுப்புதல் ஆவியை பெற்றுக்கிட்டு வரணும், ஜெபம் பண்ணிட்டுலாம் போனோம். இது யாரால் முடியும் தெரியுமா? அந்த விஷனோட தேவ சமூகத்தில் நிற்கிறவனால மட்டும்தான் அது முடியும், வேறு யாராலையும் முடியாது. எப்பயோ கூப்பிட்ட உடனே அந்த நேரத்தில் ஒரு ஆவி வரும். சில நேரத்தில் பார்த்துருக்கீங்களா, அப்படி கொட்டை அடிக்கும் போது நம்மளால் கைத்தட்டி நல்லா பட 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 படன்னு வரும். அந்த கொட்டை நிறுத்தின உடனே ஸ்டாப் ஆயிரும் பாருங்க. இதுக்கு பேர் பரிசுத்தாவியில் கொட்டாவி. இதுக்கு அடித்தா தான் வரும், மற்றபடி நின்றோம். ஆனால் உண்மையிலே பரிசுத்தாவியில் நிரம்புற இருக்கிறான்ல, அவன் அடித்தாலும் அடிக்காவிட்டாலும் அதெல்லாம் அவனுக்கு தேவையான மியூசிக்கே தேவைப்படாது. அவனுக்கு அவன் கண்ணில் தண்ணி தானாக வந்துக்கிட்டே இருக்கும். தாரையாக ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பான். ஆண்டவரே என் சபையில் ஒரு எழுப்புதலை கொடுங்க, என் சபையில் ஒரு மாற்றத்தை கொடுங்க. அவன் ஜெபம் பண்ணிகிட்டே இருப்பான். இவனுக்கு மியூசிக்கும் தேவைப்படாது, எதுவும் தேவைப்படாது. ஸ்டாண்டிங் இன் த காட்ஸ் பிரசன்ஸ், அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபஸ்ட்டு பத்சேபால் யாரு? வந்து போகிற கூட்டம். இந்த வந்து போகிறவங்களால எழுப்புதல் வராது. கர்த்தர் சமூகத்தில் நிற்கணும். எனக்கு ஒரு விஷன் கொடுத்தீங்க ஆண்டவரே, அந்த விஷனில் கடைசி வரைக்கும் நான் நிற்பேன், அந்த விஷனை நான் கடைசி வரைக்கும் ஓடுவேன். அவனைத்தான் கர்த்தர் எடுத்து பயன்படுத்த முடியும். பாருங்கள், நமக்கு எல்லாருக்கும் நம்ம காலத்தில் நமக்கு ஒரு ரோல் மாடல் யாருன்னு கேட்டிங்கன்னா பில்லிகிரகம் ஐயா. நம் தலைமுறையில் இருந்ததான ஒரு நல்ல தேவ ஊழியர், சாட்சியாக சொல்லலாம். அவருடைய ஊழியங்களில் ஒரு அற்புதமே கிடையாது, மிராக்கிள்ஸே கிடையாது. பில்லிகிரகம் ஐயா என்ன கிடையாது, மிராக்கிள்ஸ் கிடையாது. ஆனால் மினிமம்
1 லட்சம் 50,000 2 லட்சம் பேர் ஜனங்க வந்தாங்க. கொத்து கொத்தா ரட்சிக்கப்படுறாங்க, அழுகுறாங்க, ஒப்பு கொடுப்பாங்க, ஃபேமிலி ஆண்டவர் ஏற்றுப்பாங்க. என்ன காரணம்? அவருக்கு எதை பற்றியுமே கவலை இல்லை. அவருக்கு ஒரு விஷன், நான் சுவிசேஷம் சொல்லணும், ஆத்துமாதாயம் பண்ணணும், அதில் வரம் கிரியை செய்யல, பணம் வருது போகுது, என் குடும்பத்தில் பிரச்சனை, எதை பற்றியும் அவருக்கு கவலையே கிடையாது. என்னுடைய ஒரே நோக்கம், எனக்கு கொடுக்கப்பட்ட விஷனில் நான் முடிவு பரியந்தம் நிற்பேன். அதுதான் அவ்வளோ பெரிய எழுப்புதலுக்கு காரணம். இன்றைக்கி நாம் எழுப்புதல்னு வரும்போது நமக்கு ஒரு எழுப்புதல் வரும், கூட்டத்தை விட்டு போகும்போது நமக்கும் அணைஞ்சிரும் அனல். முதலாவதாக உனக்கு கொடுக்கப்பட்ட விஷனில் நிற்க கற்றுக்கணும். ஃபஸ்ட்டு, ஆண்டவரே நான் சமூகத்தில் நிற்கிறேன், நான் போக்குவரத்தாக இருக்க மாட்டேன், நான் ஆலயத்துக்கு எப்படி இருக்க மாட்டேன், போக்குவரத்தாக இருக்க மாட்டேன், எனக்கு கொடுக்கப்பட்ட சமூகத்தில் நான் நிற்பேன், தேவ சமூகத்தில் நிற்பேன், எப்பவும் கர்த்தரை தரிசிப்பேன், கர்த்தரோடு கூட பேசுவேன். அப்படி நிற்கிறவனால தான் எழுப்புதல் வரும், அனல் உண்டாக்க முடியும். 2வது வாசிங்க, ராஜ சமூகத்தில் நின்று பணிவிடை செய்யவும் ராஜாவாகி எங்கள் ஆண்டவனுக்கு அனல் உண்டாகும்படி உம்முடைய மடியிலே படுத்துக்கொள்ளவும் கன்னியாகிய ஒரு சிறு பெண்ணை ராஜாவாகி எங்கள் ஆண்டவனுக்கு தேடுவோம் என்று சொல்லி. இப்ப பாருங்க, ராஜாவுக்கு பணிவிடை செய்ய போறாங்க, ராஜாவுக்கு பணிவிடை செய்ய போறாங்க, அவரை எழுப்புதலுக்கு காரணமா அமைய போறாங்க. ஆனா வசனம் சொல்லுது, 4வது வசனம் கடைசியா வாசிங்க, 4வது வசனம். ஆனாலும் ராஜா அவளை அறியவில்லை. நான் இப்போ ஒரு ஊழியம் பண்ண போறேன், நான் இப்போ என்ன செய்ய போறேன், ஒரு ஊழியம் பண்ண போறேன், அனல் உண்டாக்க போறேன், மடங்கி படுத்த யூதாவின் கோத்திரத்தை எழுப்ப போறேன். ஆனால் நான் செய்கிற ஊழியம் நான் யாருக்கு செய்கிறேனோ அவருக்கே தெரியாது, ராஜாவுக்கே தெரியாது. ஆனால் என் வேலை ராஜாவுக்கு தெரியுதா, ராஜா என்னை பாராட்டுறாரா, ராஜா எனக்கு வெகுமதி கொடுக்குறாரான்னு கிடையாது. என்னுடைய ஊழியம் என்ன தெரியுமா, நான் ராஜாவை எழுப்புவது என்னுடைய ஊழியம், அனல் உண்டாக்குவது. யோசித்து பாருங்க, இன்னைக்கு ஊழியம்னாலே என்ன, இன்னைக்கு ஊழியம்னா என்னன்னே தெரியாமல் ஒரு குரூப் இருக்குது. ஊழியம்னா என்ன, ஒரு தம்பி சொன்னான், ஊழியம் என்ன அண்ணா, நான் ஊழியம் பண்ண போகிறேன். என்னப்பா ஊழியம் பண்ண போகிறேன்? அண்ணா ஆண்டவர் எனக்கு ஒரு பாட்டு கொடுத்துருக்கிறாரு. சரிப்பா, அந்த பாட்டை யூடியூப்பில் ஏற்ற போகிறேன். ஏன் ஏற்றுற? இல்லைண்ணே, அப்படி ஏத்தனா தானே ஜனங்களுக்கு என் ஊழியம் இருக்குன்னு தெரியும். உன் ஊழியம் இருக்குன்னு ஜனங்களுக்கு நீ தெரியப்படுத்தாத, நீ கர்த்தருக்கு ஊழியம் பண்ணு, உன் ஊழியம் இருக்குன்னு கர்த்தர் தெரியப்படுத்துவார். நான் சொல்கிறது இன்றைக்கி இருக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். இன்றைக்கி ஊழியத்தை என்ன செய்யணும், ப்ரொப்பகண்டா பண்ணணும், ஃபேமஸ் ஆக்கணும், 4 பேருக்கு தெரியப்படுத்தணும். யூடியூப்பில், ஃபேஸ்புக்கில், வாட்ஸ்அப்பில் நமக்கு லைக்ஸ் வரணும், நமக்கு கமெண்ட்ஸ் வரணும். இதுதான் ஊழியம்னு நினச்சிக்கிட்டு இருக்கு ஒரு குரூப்பு. இன்னொரு குரூப் நினச்சிக்குது, எவ்வளோ பேர் பார்க்குறாங்க, 10 லட்சம் பேர், 5 லட்சம் பேர், 1 லட்சம் பேர், 50,000 பேர், இவ்வளோ பேர் பார்க்குறாங்க, இது ஊழியம் இல்லை. இதெல்லாம் ஊழியம் இல்லை. ஊழியம்னா என்னன்னா, தேவன் உனக்கு என்ன சொல்கிறாரோ அதை செய்வது தான் ஊழியம். அந்த ஊழியத்தை எவன் பார்க்குறான் பார்க்கலங்கிற அவசியம் எனக்கு இல்லவே இல்லை. யோவான் ஸ்நானகனுக்கு ஊழியம் என்ன தெரியுமா, யோவான் ஸ்நானகன் ஊழியம் என்ன வழியம், கர்த்தருக்கு வழியை ஆயத்தம் பண்ணுறது. எங்கே நீங்கள் இன்றைக்கி சொல்லி பாருங்கள், வனாந்திரத்தை யாராவது பார்த்துருக்கீங்களா, நேரில் வனாந்திரம் பார்த்துருக்கீங்களா? பார்த்தது இல்லையா? இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த எதிரில் இருக்குது உங்கள் ஊர், இதையே அப்படியே ஒரு 100 மடங்கு வச்சுக்கோங்க. ஒரு மரம் செடி கொடியெல்லாம் இருக்காது, வெறும் கடற்கரை மணல் மாதிரி இருக்கும், பாலைவனம். நடுவில் மருந்துக்கு கூட மரம் இருக்காது. அங்கே எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு கெபி மாதிரி இருக்கும், இல்லை ஒரு சின்ன ஒயாசிஸ்ன்னு சொல்லுவாங்க, ஒரு சோலை மாதிரி ஒன்று இருக்கும். அந்த இடத்துல இருந்துக்கிட்டு அவர் அந்த பக்கம் எவனாவது வருவான். எப்போ வருவான் தெரியுமா? என்னைக்கு வருவானே தெரியாது. அந்த வழியாக எவன் வருவான், எப்போ வருவானே, எவனை பார்த்தாலும் கத்தணும், ஏய் என்ன மனம் திரும்ப பரலோகராஜ்யம். திருப்பி அவன் என்ன சொல்லுவான், மனம் திரும்பிட்டா ஐயா சொல்லுவானா? டேய் பைத்தியக்காரா, வனாந்தரத்தில் உட்காந்துக்கிட்டு இங்கே என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கிற, ஜனங்க இருக்கிற இடத்துக்கு போரு. ஆண்டவர் என்ன இங்கே கத்த சொன்னார், என் வேலை இங்கே கத்துறது. ஆண்டவர்கிட்ட ஒரு நாள் நம்ம இருந்தாலும் கேட்போம், ஆண்டவரே ஒரு வயலும் வரல, ஏன் என்னை இங்கே கத்த சொல்கிறீங்க? ஆண்டவர் சொல்லுவார், டேய் நீ போய் அவங்ககிட்ட கத்தாத, நீ கத்து, வாங்கிட்ட ஆளை நான் கூட்டிகிட்டு வரேன். அதுதான் ஊழியம்.
அதுதான் ஊழியம். ஊழியம் நான் போய் எனக்கு ஊழியம் கொடுங்க ஊழியம் கொடுங்கன்னு கேட்கறதல்ல, அவங்க கேட்கணும் கொஞ்சம் பேசுங்க. இயேசுவை பார்த்து சொல்கிறான் இன்னும் கொஞ்சம் பேசுங்க. ஒரு நாள் இவனே தான் தேவனை பார்த்து சொன்னான் நீங்கள் பேசாதீங்கன்னா. மோசே கிட்ட இருக்கும்போது இதே இஸ்ரவேல் ஜனங்கள் இதே இஸ்ரவேல் தேசத்தில் கானான் தேசத்துக்கு வரும்போது, ஒன்றும் வரல, உள்ளே வரும்போது வழியில் வனாந்தரத்தில் கர்த்தர் பேசும்போது மோசே கிட்ட சொன்னாங்க, மோசே நீ பேசு, யார் பேச வேணாம், கர்த்தர் பேச வேணாம். இப்போ இதே ஜனங்கள் சந்ததியார் பின்னாடி வரவங்க சொல்கிறாங்க கர்த்தரை பார்த்து நீங்கள் இன்னும் கொஞ்சம் பேசுங்க, இன்னும் கொஞ்சம் பேசுங்க. ஒரு நாள் வரும் கர்த்தரே உன் ஊழியத்தை விஸ்தாரமாக்குவார், உன் ஆவிக்குரிய வாழ்க்கையை பிரபலப்படுத்துவார். நீ யோசிக்காத நான் பெருசாகணும், நான் பிரபலமாகணும், ஏன் பேர் வெளியே போகணும், ஏன் பாட்டு போகணும், ஏன் மெசேஜ் போகணும், ஒன்றும் வேணாம். நீ சொல்கிற வேலையை மட்டும் செஞ்சுக்கிட்டே இரு. கர்த்தர் எங்கே எப்படி கொண்டு போகணும்னு கர்த்தருக்கு நல்லா தெரியும். 4ஆம் அதிகாரம் மத்திய எழுதின சுவிசேஷம் கடைசி 2 வசனம் வாசிங்க வைப்போம். அவருடைய கீர்த்தி சீரியா எங்கும் பிரசித்தமாயிற்று. அவர் அதுக்கு முந்தின வசனத்துல அவர் எங்க பேசினார் இருக்கு பாரு, வாசிங்க. இயேசு கலிலேயா எங்கும் சுற்றி நடந்து அவர்களுடைய ஜெப ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி சொஸ்தமாக்கினார். அவர் எங்க பிரசங்கம் பண்ணியிருக்கிறாரு? கலிலேயா எங்கும் சுற்றி திரிந்து. ஆனா அடுத்த வசனம் என்ன சொல்லுது? அவருடைய கீர்த்தி சீரியா எங்கும் பிரசித்தமாயிற்று. சிரியா எங்க இருக்கு தெரியுமா? பக்கத்து நாடு. சிரியா பக்கத்து நாடு. அடுத்த வசனம் வாசிங்க. கலிலேயாவிலும் தெக்கப்போலிலும் எருசலேமிலும் யூதேயாவிலும் யோர்தானுக்கு அப்புறத்திலும் இருந்து திரளான ஜனங்கள் வந்து அவருக்கு பின் சென்றார்கள். அப்ப யோசிச்சு பாருங்க, இவர் பேசுறது கலிலேயாவில், ஜனங்க வர்றது சிரியாவிலிருந்து, யோர்தானுக்கு அப்புறத்திலிருந்து. நோ வாட்ஸ்அப், நோ மீடியா, நோ ஃபேஸ்புக், நோ ட்விட்டர், நோ யூடியூப், எதுவும் கிடையாது. அவர் ஒரு மூலையில் பேசுகிறார். அவர் தேவன் சொன்ன இடத்திலிருந்து பேசுகிறார். தேவன் அவருடைய கீர்த்தியை சீரியா எங்கும் பிரசங்கப்படுத்தினார். உன் வார்த்தையை கர்த்தர் எப்படி கொண்டு போகணுமோ அப்படி கொண்டு போவார். தமஸ்குக்கு போகிற வழியில் ஒருத்தன் தடுக்கி விழுறான் கீழே, அவன் லெட்டர் எழுதுறான். அதுக்கப்புறம் அந்த லெட்டர் இன்னைக்கு நம்ம கையில், வேம்பார் கையில் இருக்குது. இது யார் கொண்டு வந்தது? அவன் நினச்சானா? பவுல் நினச்சானா நான் எபேசியருக்கு எழுதுறது வேம்பாருக்கு போவோன்னு? பவுல் நினச்சானா தெசலோனிக்கருக்கு எழுதுறது தூத்துக்குடிக்கு போவோன்னு? ஆண்டவர் சொன்னார், நீ தெசலோனிக்கருக்கு எழுது, நான் தூத்துக்குடிக்கு கொண்டு போறேன்னாரு. கர்த்தர் கொண்டு வந்து வச்சிருக்கிறாரு. நீ கர்த்தர் சொல்றதை மட்டும் செஞ்சுக்கிட்டே இரு. உன்னை கொண்டு போக வேண்டியது கர்த்தருடைய வேலை. யார் பார்க்கறா யார் பார்க்கல அந்த வேலை நமக்கு தேவையே இல்லை. என்ன ஆகும், ஏது ஆகும், எப்படி போவேன், அதெல்லாம் நமக்கு தேவையே கிடையாது. டூ வாட் காட் சேஸ். ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதை செய்யுங்கள். ஆண்டவருக்கு என்ன செய்ய வேண்டும் என்று தெரியும். நாம் சர்வ வல்லமை உள்ள எஜமானை சேவிக்கிறோம். அவர் எல்லாம் ப்ரீ பிளான் பண்ணி தான் உங்களை நீ கூப்பிட்டுருக்கிறாரு. ஒரு ஊழியம் பண்ணும்போதே பிளான் போடுறான். இதை இப்படி கொண்டு போய் அப்படி கொண்டு போய் இத்தனை பேருக்கு ரீச் பண்ணோம்னா அது மூலமாக இவ்வளோ வரும், இவ்வளோ ஆஃபரிங் வரும். ஒன்றும் வராது. 22 லட்சம் 25 லட்சம் செலவு பண்ணி மீட்டிங் நடத்துகிறான். யாரையோ கூப்பிட்டு என்னென்னவோ பண்ணி எப்படியோ ஆடம்பரம் போட்டு ஒரு பிரயோஜனம் இல்லை. மீட்டிங்கால ஒரு பிரயோஜனம் இல்லை. ஆனால் எங்கேயோ மூளையில் சிலர் சேர்ந்து ஜெபிக்கிறாங்க. அந்த ஜெபத்திற்கு பதிலாக ஆயிரக்கணக்கில் ஆண்டவர் ஆத்துமாக்களை கொண்டு வந்துகிட்டு இருக்கிறார். மேல் வீட்டாரில் ஒரு 120 பேர் ஜெபம் பண்ணுறான், 3000 பேர் ரட்சிக்கப்பட்டான். அதான் ரொம்ப முக்கியம். நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களுக்கு வச்ச ஊழியத்தை யார் பார்க்குறாங்க யார் பார்க்கல, நீங்கள் செய்கிறத யாருக்கு நம்ம நோட்டீஸ் பண்ணுறாங்கன்றதெல்லாம் முக்கியமே இல்லை. ஒரு கூட்டம் இருக்குது, ஆள் பார்த்தா செய்யும். நல்லா தான் உட்காந்துருப்பான், சும்மாவே உட்காந்து செவரில் சாஞ்சு உட்காந்துருப்பான். அப்படியே பாஸ்டர் ஏஞ்சி வராங்கன்னு வச்சுக்கோங்க, ஏய் எடு பாய்மடி, ஏய் என்ன எல்லாம் உட்காந்துருக்கீங்கப்பா. இவெல்லாம் பாஸ்டருக்கு ஊழியம் பண்ணுறவன். யாருக்கு ஊழியம் பண்ணுறவன்? பாஸ்டருக்கு ஊழியம் பண்ணுறவன். தேவனுக்கு ஊழியம் பண்ணுறவன் ஒருத்தன் இருக்கான். அவன் யார் பார்க்குறா யார் பார்க்கலன்ற கவலையே அவனுக்கு கிடையாது. அவன் ஒரு குப்பையை பார்த்தா அவனே கொண்டு போய் போடுவான், அவனே வருவான் பெருக்குவான், அவனே ஒரு பாயை போடுவான். இன்னார் பார்க்குறாங்க இன்னார் பார்க்கலங்கிறதுலாம் அவங்களுக்கு பிரச்சனையே இல்லை. மோசே மலைக்கு மேலே ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறார்.
ஜனங்கள்லாம் இங்கே பொன் கண்ணுக்குட்டி செஞ்சு அவங்க பாட்டு விளையாடிட்டு இருக்கிறாங்க. சம்மந்தம் இல்லாமல் ஒருத்தன் மலைக்கு கீழே உட்காந்துருக்கான். அவன் பாட்டு கீழே உட்காந்துருக்கான். திரும்பி வரும்போது, ஏன்டா இங்கே உட்காந்துருக்க, நீங்கள் மேலே போனீங்களே, வர வரைக்கும் உட்காந்துருப்போம், வேற என்ன, நமக்கு என்ன வேற. மோசே ஆசாரிப்பு கூடாரத்திலிருந்து தன் கூடாரத்திற்கு போனான். ஜனங்கள் அவரவர்கள் தங்கள் கூடாரத்துக்கு திரும்பினார்கள். யோசுவா என்கிற வாலிபனோ ஆசாரிப்பு கூடாரத்திலேயே தங்கி இருந்தான். ஒரு நாள் வந்தது, ஆரோனுக்கு பிறகு அவர் பையன், மோசேக்கு பிறகு யோசுவா. மோசே பையன் இல்லையா, ஒருத்தன் என் கூடாரத்தில் உட்காந்துருந்தான். நாங்கள் யாரும் பார்க்கலையே, நான் பார்த்தேன். நாங்கள்லாம் இவரை தானே நினச்சோம். அடுத்து நான் இவரை நினச்சேன். ஏன், இவன் யார் பார்க்குறாங்க பார்க்கலன்னு ஊழியம் பண்ணல, நான் பார்க்குறேன்னு ஊழியம் பண்ணிட்டு இருந்தான். ராஜா அறியறாரோ அறியவில்லையோ, நான் என் பணிவிடையை நான் செய்து கொண்டே இருப்பேன். என் வேலை ராஜா அறியறாரா என்பது அல்ல, என் வேலை ராஜா எழுந்திருக்கிறாரா என்பது. இன்னைக்கு அப்படிப்பட்ட ஊழியத்தை தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். பிரதிபலன் எதிர்பார்க்காத ஒரு ஊழியம். ஊழியத்துக்கு ஒரு வாலிப பையனை வரேன்னா கூப்பிட்டா அவன் கேட்குறான், மாதம் எவ்வளோ கொடுப்பீங்க? மாதம் கொடுத்து வந்தால் அதுக்கு பேர் வேலை. எதுவுமே எதிர்பார்க்காம வந்தால் அதுக்கு பேர் ஊழியம். ஊழியத்துக்கு நம்ம கூப்பிடல, அவனைத்தான் வரான். அவன் சொல்கிறான், எவ்வளோ கொடுப்பீங்க? நான் சொன்னேன், தம்பி இதை எவ்வளோ கொடுப்பேன்ல என்ன கேட்காத, ஏன்னா எனக்கே எவ்வளோ வரும்னு தெரியாது. நமக்கே எவ்வளோ வருது, ஏதோ லாக்டவுன் வந்துச்சு, எவ்வளோ வரும்னு தெரியாது, ஆனால் வந்துச்சு, அவ்வளோதான். எவ்வளோ கொடுப்பாருன்னு தெரியாது. கர்த்தர் கொடுப்பார், நாங்கள் என்ன செய்வோம், அதில் உனக்கு கொஞ்சம் கொடுப்போம். நாங்களாவது இப்படி சொல்லிகிட்டு இருக்கிறோம். முன்பெல்லாம் அந்த பேச்செல்லாம் சபையில் என்ன செய்ய முடியாது, பேசவே முடியாது. உடன் ஊழியர்களுக்கு சம்பளங்கிற பேச்சே கிடையாது. உடன் ஊழியர், அப்போ உடன் ஊழியரோட வேலையெல்லாம் என்ன தெரியுமா, இப்போ உடன் ஊழியர் வேலையெல்லாம் வேற. இப்போ உடன் ஊழியரெல்லாம் பிரைஸ் தி லார்ட், வாங்க தம்பி போங்க தம்பி தான் இப்போ கூப்பிடுறது. அப்போல்லாம் அப்படிலாம் இல்லை, இங்கே வாடா போடாதான். பாஸ்டருடைய வேஷ்டி வரைக்கும் துவச்சி போடணும், செருப்பு வரைக்கும் தொடச்சி கொடுக்கணும், பணிவிடை அதனால தான் அவங்க எல்லாம் குவாலிட்டி உள்ள ஊழியக்காரங்களாக வந்தாங்க. இப்போ வரவெல்லாம் படித்து முடிச்சுட்டு வரும்போதே கேட்குறான், இது கம்ப்யூட்டர் ஆப்ரேட் பண்ணணுமா, என்ன பண்ணணும் தம்பி, ஒரு பாட்டு பாடுங்க, கீபோர்டு இருக்குதா, கையை தட்டி பாடு போ. கீபோர்டு வாசிக்கிறது தப்பு இல்லை, எடுக்கும் போதே கீபோர்டில் போய் என்ன செய்யாத, உட்காராத. முதல்ல கொஞ்சம் என்ன செய்ய, பணிவிடையை கற்றுக்கோ. இன்றைக்கி பணிவிடையே கிடையாது. இன்றைக்கி வரும்போதே, ஊழியத்துக்கு வரும்போதே என்ன கிடைக்கும், என்ன ஆகும். அன்றைக்கி ஒருத்தர் ஊழியத்துக்கு இனாகரேட் பண்ணுறார், புது ஊழியம் தொடங்குறார். தொடங்கும் போது நீங்கள் வந்து கொஞ்சம் ஜோம் பண்ணால் நல்லாயிருக்கும்னார். சரி நான் வரேன்னு சொல்லிட்டு போயிட்டோம். சரி ஜோம் பண்ணலாமான்னா, இல்லை ஒரு சின்ன கமிட்டி மீட்டிங் இருக்குனார். ஊழியம் தொடங்கவே இல்லை இன்னும். என்ன மீட்டிங் இருக்குது, கமிட்டி மீட்டிங். எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. சரின்னு உட்காந்து ஒரு 20 பேர் அப்பயே கமிட்டிக்கு வந்துட்டாங்க. ஏசுநாதருக்கே 12 பேர் தான். கமிட்டியில் எத்தனை பேர் இருக்காங்க, 20 பேர் இருக்காங்க. ரைட்டு, ஓகே. உட்காந்து பேசுகிறாங்க 3/4 மணி நேரமாக பேசுகிறாங்க. நான் கடைசியாக கேட்டேன், இப்போ என்ன பண்ண போகிறீங்கன்னு கேட்டேன். இல்லை ஊழியத்தினுடைய தேவைகளை நாங்கள் போட்டுக்கிட்டு இருக்கிறோம். தேவைகள் நல்லா இருக்குது. எடுத்த உடனே எவ்வளோ தேவை வந்திருக்குன்னு 48 லட்சம்னு சொன்னாங்க. ஊழியத்தின் தேவை எவ்வளவு, எத்தனை ஆத்மா இருக்குன்னு. இனிமேல் தான் சம்பாதிக்கணும். ஊழியமே இனிமேல் தான் ஆரம்பிக்கணும். ஊழியமே ஆரம்பிக்கல இன்னும். முடிஞ்சு இயேசு நல்லவர்னு ஒரு வார்த்தை சொல்லவே இல்லை. அதுக்குள்ளே கமிட்டி, அதுக்குள்ளே தேவை, அதுக்குள்ளே 48 லட்சம், அதுக்குள்ளே ஒரு ஸ்பான்சர், விளங்கவே விளங்காது. ஊழியங்கிறது என்ன இதுவா, போய் அடி வாங்கி மிதி வாங்கி அவன் அங்கே நடந்து இங்கே நடந்து பசியிலிருந்து பட்டினியாக இருந்து நிர்வாணமாக இருந்து நாசமோசமாக இருந்து பட்டயத்தை சந்தித்து எல்லாத்தையும் பண்ணி வச்சு நீங்கள் ரோடை போட்டு விட்டு போயிருக்கிறான். நமக்கு நல்லபடியாக அந்த ஆள் பவுல் ஏதோ மேலே நல்லபடியாக ஓடிக்கிட்டு இருக்கிறோம் உட்காந்து. இன்றைக்கி பாருங்கள், வருமாதே எனக்கு என்ன கிடைக்கும், யார் பார்க்குறா, எப்படி ஊழியம் எப்படி வருது, கவனிச்சுக்கொள்ளுங்க. உங்கள் ஊழியத்தை யார் கவனிக்கிறார் யார் கவனிக்கலை அதை பற்றி நமக்கு அவசியமே கிடையாது. நம்மை கர்த்தர் பார்த்துக்கிட்டு இருக்கிறார். மனுஷன் உயர்த்தல் ஒரு நாள் நின்று போகும். கர்த்தர் உயர்த்துகிற உயர்வு அவர் வரும் வரைக்கும் இருக்கும். நீங்கள் மனுஷனுக்கு முன்பாக போலியாக ஊழியம் பண்ணிங்கன்னா ஒரு நாள் அந்த உண்மை வெளிப்பட்டு போகும். தேவனுக்கு முன்பாக பண்ணிங்கன்னா அது ஒரு நாளும் மோசமாகாது. கர்த்தர் அதை நினச்சிக்கிட்டே இருப்பார். கடைசியில் யோசுவா தான் கொண்டு போய் ஜனங்களை எங்கே சேர்த்தான், கானான் தேசம். காரணம் என்ன, கர்த்தர் அவனை ஆர்டின் பண்ணார். கர்த்தர் ஆர்டின் பண்ணிட்டார்னா அதை யாரும் தடுக்கவே முடியாது. அல்லேலூயா. முதலாவது அந்த பெண் தேவ சமூகத்தில் நிற்கிறவளாக இருக்க வேண்டும். 2வது
பிரதிபலன் எதிர்பார்க்காம ஊழியம் பண்ணணும். ராஜா பார்க்குறாரு, பார்க்கல, அதை பற்றி எனக்கு கவலையே கிடையாது. நான் என் வேலையை, கொடுக்கப்பட்ட வேலையை செய்வேன். அது எனக்கு கொடுக்கப்பட்ட வேலை, அவ்வளோதான். அடுத்தபடியாக அந்த பெண்ணுக்கிட்ட இருந்த ஒரு விஷயம் வாசிங்க, 3வது வசனம் வாசிங்க. இஸ்ரவேலின் எல்லையில் எல்லாம் அழகான ஒரு பெண்ணை தேடி சூனேம் ஊராளாகிய அபிஷாகை கண்டு அவளை ராஜாவின் இடத்தில் கொண்டு வந்தார்கள். நல்லா கவனிங்க, சில வார்த்தைகள்லாம் ரொம்ப கரெக்டாக வாசிக்கணுமா. அபிஷா இல்லை, அபிஷா வேற, அபிஷாக் வேற. ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒரு அர்த்தம் இருக்கு. கவனிங்க, சூனேம் ஊராளாகிய அபிஷாக்கை கண்டு அவளை ராஜாவின் இடத்துல கொண்டு வந்தார்கள். அப்ப நல்லா கவனிங்க, இவங்க தேடினது எப்படிப்பட்ட ஒரு பெண்? அழகான ஒரு பெண்ணை தேடி ராஜாவின் இடத்தில் கொண்டு வந்தார்கள். ஆனா 4வது வசனம் வாசிங்க. அந்த பெண் வெகு அழகா இருந்தார். தேடினது எப்படிப்பட்ட பெண்? அழகான பெண். கிடைச்சது எப்படிப்பட்ட பெண்? வெகு அழகான பெண். அவ யார் தெரியுமா? மோர் குவாலிஃபைடு. எதிர்பார்த்ததை விட மோர் குவாலிஃபைடு. நாங்க 10வது எதிர்பார்த்தா அவ டிகிரி முடிச்சிருக்கா. நாங்க அழகா எதிர்பார்க்கிறோம், அவ வெகு அழகா இருக்கா. அப்பனா யோசிச்சு பாருங்க, இவங்கெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ண ராஜாவுக்குன்னு ஒரு குவாலிஃபிகேஷன் இருக்குது. அந்த குவாலிஃபிகேஷனையும் தாண்டி இருக்கா. ஆனா அந்த பெண் தன் வாழ்க்கையை ராஜாவுக்காக பணயம் வைத்தாள். அந்த பெண் தன் வாழ்நாள் முழுவதும், இனி எவன் அவளை கல்யாணம் பண்ணுவான்னு தெரியாது, ராஜாவுடைய அரண்மனைக்கு போயாச்சு. இது தாதி பெண்கள் இது மாதிரி மறுமனையாட்டிக்கு, அதாவது ராஜா அறியலை, அது வேற விஷயம். ஆனால் கொண்டு போயாச்சு. இனி அவள் வாழ்க்கை என்ன ஆகும்னு தெரியாது. ஆனால் அவள் தன்னுடைய அழகு முழுவதும், குவாலிஃபிகேஷன் முழுவதும், தங்கிட்ட என்ன பெஸ்ட் இருக்கோ எல்லாவற்றையும் ராஜாவுக்காக இழந்தாள். அவளை கொண்டு தான் கர்த்தர் எழுப்புதலை கொண்டு வர முடிஞ்சிச்சு. எழுப்புதலை கொண்டு வரதுக்கு முதல்ல நீ உங்ககிட்ட இருக்கிறது எல்லாம் கர்த்தருக்கு கொடுக்கணும். நான் சொல்கிறது உடனே பணம்னு நினச்சிடாதீங்க. உங்ககிட்ட என்ன மோர் குவாலிஃபைடோ அதை தேவனுக்கு கொடுக்குறவளாக இருக்கணும். இன்றைக்கி ஒரு குரூப் இருக்குது. நான் இப்போ சொல்கிறத சரியாக புரிஞ்சுக்கோங்க. கர்த்தர் உங்களுக்கு வாழ்க்கையில் வரும்போது சில டேலண்ட்ஸ் கொடுத்துருப்பார். சிலர் நல்லா இசை வாசிக்கிறவங்க இருப்பாங்க, சிலர் நல்லா பாடுறவங்க இருப்பாங்க. இப்போ ஊழியத்துக்கு வந்த உடனே அடுத்து அவங்க என்ன செய்ய போகிறாங்க தெரியுமா? அடுத்து என்ன செய்ய போகிறாங்க? இப்போ நல்ல ஒரு வர்ஷிப் பண்ணுறவர், நல்ல பாட்டு பாடுறவர் இருக்கிறார், லைட் மியூசிக் சினிமாக்கெல்லாம் பாடிக்கிட்டு இருக்கிறார். இப்போ ரட்சிக்கப்பட்டார். வந்தவொடனே இங்கே என்ன பண்ணுவார்? இங்கே என்ன பண்ணுவார்? கர்த்தருக்கென்று பாடுவார் இல்லையா? அதான ப்ரொசீஜர். அப்படின்னு யார் சொன்னா? அங்கே பாடினேன், இப்போ நான் கர்த்தருக்கு பாட போகிறேன் அப்படின்னு யார் சொன்னா? அங்கே மியூசிக் வாசித்தேன், இங்கே கர்த்தருக்கு வாசிக்க போகிறேன் அப்படின்னு யார் கூப்பிட்டா? அப்படி கூப்பிடலை. நீ அங்கே பாடிக்கிட்டு இருந்த, கர்த்தர் உன்னை இங்கே கூப்பிட்டுருக்காரு. உன்னை கர்த்தர் இங்கே என்ன வேணாலும் பயன்படுத்துவார். நீ இங்கே மியூசிக்காக தான் இருக்கணும்னு அவசியம் அவருக்கு இல்லை. நீ என்ன சொல்கிற? எங்கிட்ட ஒரு டேலண்ட் இருக்குது, அது பெஸ்ட்டு, அது எங்கிட்ட இருக்கிறதுலே பெஸ்ட்டு, நான் அதை செய்வேன், கர்த்தருக்காக இன்னைக்கு ஊழியக்காரங்க நிறைய பேர் ஊழியத்துக்கு வரவங்க இல்லை. தம்பி நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நான் நல்லா கீபோர்டு வாசிப்பேன் பாஸ்டர். ஓகே, நீங்கள் வாங்க நம்ம சர்ச்சில் கீபோர்டு வாசிங்க. அங்கேயே அவன் அழைப்பு முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான், ஓவர். அவனை எதுக்கு கர்த்தர் கூப்பிட்டாரு? கீபோர்டு வாசிக்கவா? இல்லை, கர்த்தர் கூப்பிட்டது அவனை பயன்படுத்துறதுக்கு. எதில் பயன்படுத்தணும்னு கர்த்தருக்கு தெரியும். இப்போ மோசே இஸ்ரவேல் எகிப்தில் லேண்ட், அந்த ஊர் கட்டுறவராக இருந்த ராமசேஸுக்கு ஒரு இன்ஜினியர். இப்போ கர்த்தர் மோசேவை எதுக்கு கூப்பிட்டாரு? இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலையாக்க. கர்த்தர் கூப்பிடும் போது, மோசே நீ கொஞ்சம் வா, என்ன எனக்கு இந்த ஆசாரிப்பு கூடாரம் ஒன்று கட்ட வேண்டியிருக்கு, அதுக்கு ஒரு நல்ல இன்ஜினியர் வேணும், நீ வரியான்னு கூப்பிடல. கர்த்தர் சொன்னார், நீ அங்கே இருக்கிறது வேற வேலை, இங்கே வேற வேலை. இப்போது பேதுருவை கூப்பிட்டாரு, நீ மனுஷனை மீன்களை பிடிக்கிறவா இருப்ப, என் கூட வா. எதுக்கு? நான் கடற்கரை ஓரத்தில் தான் ஊழியம் பண்ணுறேன், எனக்கு போட்டு ஓட்டுறதுக்கு ஒரு ஆள் வேணும். அப்படியா? அதுக்காக கூப்பிட்டாரு?
சுங்கம் வசூலிக்கிறவனை கூப்பிட்டாரு மத்திய ஐயா, நீ வா, நீ டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்டு பணத்தெல்லாம் நல்லா ஹேண்டில் பண்ணுவ, அதனால நீ வா, நான் உங்ககிட்ட பணப்பையை கொடுக்குறேன்னு சொன்னார். பணப்பை யார் கையில் இருந்துச்சு? அப்போ நம்ம நியாயமாக யாரை போடுவோம்? மேத்யூவை தான் போடணும். ஏன்னா அவர் தான் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட், கரெக்டாக பணத்தை ஹேண்டில் பண்ணுறவர். ஆனால் நம்ம யாருக்கிட்ட ஒப்படைக்கிறோம்? கர்த்தரை பொறுத்த வரைக்கும் ஓன் டேலண்ட்டு அவருக்கு வேணாம், ஒபீடியன்சி தான் அவருக்கு வேணும், உன் கீழ்ப்படிதல். அதை நான் எதுக்கு தேவையோ அதுக்கு நான் பயன்படுத்திக்கிறேன். ஒருவேளை உன்னுடைய டேலண்ட் எனக்கு தேவைப்படுமானால் தேவைப்படுற இடத்துல நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஆனால் நீ எனக்கு என்ன கொடுக்காத, ஆஃபர் கொடுக்காத. உங்ககிட்ட அழகு இருக்குது, வெகு அழகு இருக்கு, எக்ஸ்ட்ரா குவாலிஃபைட். உடனே நீ என்ன பண்ணக்கூடாது? அரண்மனையில் ஃபேஷன் பரேடு நடத்தக்கூடாது. உடனே அபிஷாக் போய் என்ன பண்ணக்கூடாது? நான் வெகு அழகு, பத்சேபாலை விட, அபிகாயிலை விட, இங்க இருக்கிற அத்தனை பணிப்பெண்களை விட நான் அழகு. நீ என்ன பண்ண போற? நான் அழகாக அலங்கரித்து கொண்டு ராஜாவுக்கு முன்பாக நடனமாட போகிறேன். ஏன்? என் அழகு ராஜாவுக்கு பிரயோஜனப்படும். அவன் சொல்றான், நீ அதுக்கு தேவையில்லை. உங்ககிட்ட இருக்கிற அழகு வச்சுக்கோ, எங்களுக்கு தேவை அனல் உண்டாக்குற வேலை. இல்லைங்க, நான் நல்லா அழகான, நான் நல்லா கீபோர்டு, நான் நல்லா பாட்டு பாடுவேன், நான் நல்லா கர்நாடக் மியூசிக் பாடுவேன். பாடுங்க, என்ன பண்ணலாம்? கேசட் போடலாமா? வச்சுக்கோங்க. இப்போ நான் என்ன பண்ணோம்? ஏசு நல்லவர்னு போய் சொல்லுங்க. ஏன்? அதுதான் ஊழியம். பைபிளில் 5 ஊழியம் தான் இருக்கு. பைபிளில் 5 ஊழியம் தான் இருக்கு. மெய்ப்பன், போதகர், சுவிசேஷகர், அப்போஸ்தலர், தீர்க்கதரிசி. 5 தான். பாட்டு பாடுறது ஊழியமே கிடையாது, மியூசிக் வாசிக்கிறது ஊழியமே கிடையாது, ஆராதிக்கிறது ஊழியமே கிடையாது. இது எல்லாம் இந்த 5 வகையான ஊழியத்தில் இருக்கிற எல்லாரும் செய்யணும். தனியாக இப்படி ஒரு ஊழியன்னு ஒன்று கிடையவே கிடையாது. நீ 5 ஊழியம் இருக்கு, இதில் நீ இதை எதில் வேணால் யூஸ் பண்ணிக்கோ. ஆனால் நீ செய்ய வேண்டிய ஊழியம் இதுதான். ஒன்று நீ அப்போஸ்தலனாக இருக்கணும், இல்லை தீர்க்கதரிசியாக இருக்கணும், இல்லை சுவிசேஷகனாக இருக்கணும், இல்லை போதகர் மெய்ப்பராக இருக்கணும். இந்த ஊழியத்தில் உனக்கு தேவைப்பட்டால் பாட்டை யூஸ் பண்ணிக்க, பாட்டை ஊழியமாக்காத. இதில் தேவைப்பட்டால் மியூசிக்கை யூஸ் பண்ணிக்க, மியூசிக்கை ஊழியமாக்காத. நீங்கள் யார்? நான் ஒர்ஷிப், ஒரு தம்பி வந்தான் தஞ்சாவூரில், அண்ணே நீங்கள் தான் என்னை டெடிகேட் பண்ணணும்னு சொன்னான். பண்ணிடலாம்ப்பா தம்பி, என்ன ஊழியம் பண்ண போகிறேன்னு கேட்டேன். ஒர்ஷிப் லீடர் ஆகலான்னு இருக்கிறேன்னா. அப்படி ஒரு ஊழியம் எனக்கு பைபிளில் இல்லை, நீ எதுக்கும் நல்லா செக் பண்ணிட்டு வான்னு சொன்னேன். என்ன, அவனுக்கு கோவம் வந்துருச்சு, உண்மையிலே கோச்சிக்கிட்டான். என்னென்ன இப்படி சொல்கிறீங்க? ஆண்டவர் என்னை ஒர்ஷிப் லீடர் தான் கூப்பிட்ருக்காரு. கன்ஃபார்மாக இருக்காது தம்பின்னு சொன்னேன். ஏன்? பைபிளில் அப்படி ஒரு ஊழியமே புதிய ஏற்பாட்டில் இல்லை. அப்போ ஒர்ஷிப்பே இல்லையா? இருக்கு. யார் இல்லைன்னா? ஊழியத்தில் இதெல்லாம் இருக்கு. இப்போ ஒர்ஷிப்புன்னு ஒரு சர்ச் இருக்கா? சர்ச்சில் ஒர்ஷிப் இருக்கா? சர்ச்சில் தானே ஒர்ஷிப் இருக்கு. நம்ம செய்தி கொடுக்குறோம், பாட்டு பாடுறோம், ஒர்ஷிப் பண்ணுறோம். இங்கே ஹாஸ்பிட்டல் மினிஸ்ட்ரி இருக்குது, அப்புறம் கிராம ஊழியம் பண்ணுறோம், எல்லாம் பண்ணுறோம். அதில் ஆராதிக்கிறதும் ஒரு வேலை. வர்ஷிப்புக்குன்னு ஒரு சர்ச் இருக்கா? அப்படி ஒரு ஊழியம் இருக்கா? அந்த சபையில் போன உடனே ஆராதிக்க தொடங்குவாங்க, முடியும் போது ஆராதித்து அமுச்சு வச்சுருவாங்க. அப்படி இருக்குதா? கிடையாது. அப்படி ஒரு ஊழியமே கிடையாது. இன்றைக்கி அப்படித்தான் அவங்க டேலண்ட்டை கொண்டு வந்து அந்த டேலண்ட்டுக்கு ஒரு ஊழியத்தை தொடங்கிட்டாங்க. அதை கொண்டு போய் என்ன செய்கிறாங்க? பிரபலப்படுத்தி அதை ஏதாவது செஞ்சு அப்புறம் சொன்னாங்க இதுதான் என் ஊழியம். இல்லை, ஊழியம் என்பது உங்ககிட்ட இருக்கிறத மொத்தத்தையும் கர்த்தருக்கு கொடுப்பது. எது தேவையோ அதை எடுத்து கர்த்தர் பயன்படுத்துவார். தேவைப்பட்டால் இவங்க நினச்சிப்பாங்க, நான் மீனவர், நான் இயேசுநாதர் கூட ட்ராவல் பண்ணால் கடலில் போகும்போது வரும்போதும் நான் ட்ராவல் பண்ணுறதுக்கு இயேசுநாதருக்கு எப்படி இருப்பேன்? யூஸ்ஃபுல்லாக இருப்பேன். ஐ எம் எ போட் டிரைவர் அப்படின்னு. ஆண்டவர் பார்த்தாரு, நீ யார்? நான் டிரைவர். நான் வளப்பின்றவர். ஓ, நீங்கள் இன்னும் டிரைவராகவும் வளப்பின்றவராக இருக்கிறீங்களா? சரி, ஒரு தலகாணி கிடைக்குமா? ஏன் படுக்கலான்னு பார்க்குறேன். படுங்க ஆண்டவரை, நாங்கள் பார்த்துக்குறோம். கண்ணை மூடி திறங்க, அக்கறையில் கொண்டு போய் ஜாயின் போய் சேர்த்துட்றோம். எப்படி போட்டு ஓட்டுறோன்னு மட்டும் பாருங்கள், நானும் தான் பார்க்க போகிறேன். படுத்தாச்சு. எழுப்புறான், ஆண்டவரே நாங்கள் சாக போகிறோமே, கவலை இல்லையா? போட்டு என்னாச்சு? சரி, ஏன் இவரை எழுப்புனா? இவர் என்ன நல்லா போட்டு ஓட்டுவாரா? இதுக்கு முன்னாடி ஓட்டியிருக்காரா? இல்லை. ஏன் இவரை எழுப்புனா? இவர் தச்சனின் மகன் தானே பேசிக்கா. இவரை ஏன் எழுப்புனா? இப்போ தான் அவனுக்கு அறிவு வருது. போட்டு ஓட்டுறதுக்காக நான் அந்த போட்டில் வரல,
நான் வலை பின்றதுக்காக இந்த போட்டில் வரல, நான் அப்போஸ்தலனா வந்திருக்கிறேன். போட்டை ஓட்டுறவர் ஒருத்தர் இருக்கிறாரு, இவர் தான் போட்டை ஓட்டுறவர். என் வேலை போட்டு ஓட்டுறதில்ல, நான் அப்போஸ்தலன். எனக்கு வேலை இதுதான். உனக்கு அங்கே என்ன வேலையோ அதை அங்கே வச்சுக்கோ. தேவைப்பட்டால் கர்த்தர் இங்கே யூஸ் பண்ணிப்பார். ஆனால் அதை இங்கே நிறைய பேர் கொண்டு வருவாங்க. கொண்டாந்துட்டு நான் இதை அதை கொண்டு வரலாம், அவங்க அதோட காணாமே போயிடுவாங்க. அதோடு அப்படியே இருப்பாங்க. அவங்க ஊழியத்தில் ஒரு மேன்மை இருக்காது, உயர்வு இருக்காது. கர்த்தர் பார்ப்பாரு, வந்துட்டாங்கல்ல, நம்பி வந்துட்டாங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், வயலின் வாசிக்கிறவர் வந்துட்டார், எனக்கு வயலின் வாசிப்பது தான் ஊழியம். கர்த்தர் அப்படி ஒரு ஊழியம் இல்லைடா தம்பி, இல்லை வயலின் வாசிக்கிறது ஊழியம், ஓகே ரைட் வாசி. அவர் அப்புறம் அப்புறம் எடுத்துகிட்டு போயிட்டு கேசட்டுகளுக்கு வாசிச்சுக்கிட்டு அவர் ஒரு கேசட்டை போட்டு விட்டு ரெக்கார்டிங்க்கு வாசிச்சுட்டு அப்புறம் போக போக கல்யாணங்களுக்கு வாசிப்பார், எல்லாத்துக்கும் வாசிப்பார். ஆனால் இப்போ என்ன, முன்னாடி எல்லா கல்யாணத்துக்கும் வாசித்தார், இப்போ கிறிஸ்தவ கல்யாணத்துக்கு மட்டும் வாசிப்பார். முந்தி எல்லா பாட்டுக்கும் வயலின் வாசித்தார், இப்போ கிறிஸ்டின் பாட்டுக்கு மட்டும் வாசிப்பார். ஏன்னா இப்போ அவர் ரட்சிக்கப்பட்டு ஊழியத்துக்கு வந்திருக்கிறார். அப்படி ஒரு ஊழியமே இல்லை. ஆனால் கர்த்தர் அவங்களையும் சரி ஓகே ரைட் வாசிட்டு போ, வந்துட்டியா என்ன செய்ய, ஆண்டவரே இந்தாங்க என் வயலின் இங்கே இருக்குது, நான் வந்திருக்கேன், என்னை எடுத்து பயன்படுத்துங்க. வயலின் வாசிக்கிற நீ போதகராய் மாறலாம், வயலின் வாசிக்கிற நீ சுவிசேஷகராய் மாறலாம், கீபோர்டு வாசிக்கிற நீ தீர்க்கதரிசியாய் மாறலாம். உன் ஊழியத்தில் எங்கேயாவது வயலின் தேவைப்படும், அப்பொழுது கர்த்தர் அதை பயன்படுத்தி கொள்வார். தேவைப்படாமலும் போகலாம். கர்த்தருக்கு தேவை வயலின் அல்ல நீ, கர்த்தருக்கு தேவை உன் அழகு அல்ல, அபிஷாக். அபிஷாக்குடைய அழகு தேவைப்படாது கர்த்தருக்கு, கர்த்தருக்கு தேவைப்படுவது அபிஷாக் தான். அழகு அனலை உண்டாக்காது, அபிஷாக் தான் அனலை உண்டாக்க முடியும். நீ தான் ஊழியத்துக்கு கர்த்தருக்கு தேவை. இன்னைக்கு ஒரு குரூப் உட்காந்துக்கிட்டு நான் அழகு வெகு அழகு, அபிஷாக் சொன்னா என் அழகெல்லாம் தூக்கி ஓர வச்சுட்டேன், அது எக்கேடே கெட்டு போகுது, அதனால் பிரயோஜனம் இல்லாமல் போகுது. என் வேலை என் ராஜாவை அனலாக்குவது. இப்போ அபிஷாக் அந்த வேலையை கரெக்டாக செஞ்சு முடிச்சுட்டா பாருங்களேன், அதான் பெரிய விஷயம். வசனம் சொல்லுது, 15வது வசனம் வாசிங்க பார்ப்போம். 15. அப்படியே பத்சேபாள் பள்ளியறைக்குள் ராஜாவினிடத்தில் போனால், ராஜா மிகவும் வயது சென்றவனாய் இருந்தான். சூனேம் ஊராளாகிய அபிஷாக் ராஜாவுக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தாள். பத்சேபாள் குனிந்து ராஜாவை வணங்கினாள். அப்பொழுது ராஜா, உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டான். பத்சேபாள் ராஜாவுக்கு தெரியுதா இல்லையா? 4வது வசனம், ஆனாலும் ராஜா அவளை அறியவில்லை. அப்போ ஊழியம் தொடங்கும் போது ராஜாவுக்கு யாரையுமே தெரியாது, கோமா ஸ்டேஜ். ஆனால் ஊழியம் முடிக்கும் போது பத்சேபாளை அவனுக்கு தெரிகிறது. அபிஷாக்குடைய ஊழியம் சக்சஸ். இதுதான், இப்படி ஊழியம் பண்ணாதான் ஊழியம் சக்சஸ் ஆகும். கொடுக்கப்பட்ட வேலை அப்பதான் சக்சஸ் ஆகும். இல்லை உன் அழகை கவனிச்சுக்கிட்டு நீ தேவ சமூகத்தில் நிற்காம உன்னை இழக்காம நீ நான் இப்படி தாங்க, சிலர்லாம் இருக்கிறான், நான் இப்படி தான், நான் இதான் டிசைன், இப்படி இருந்தால் தான் நான் இந்த மாதிரி தான் ஆண்டவர் சொல்வார். நீ அப்படியே இரு. நான் சில நேரத்தில் வாலிபர்கள் தம்பிங்கெல்லாம் ஊழியத்துக்கு வருவாங்க, வரும்போது கேட்பாங்க, அண்ணே மினிஸ்ட்ரி என்ன செய்யணும்? நீ ஒன்றும் செய்ய வேணா, கர்த்தர் என்ன சொல்கிறாரோ அதை மட்டும் செய், அவ்வளோதான் மினிஸ்ட்ரி. ஊழியக்காரன் எப்படி இருக்கணுமா? அக்கினி ஜுவாலையாக இருக்கணுமா? சங்கீதம் சொல்லுது, அவர் தம்முடைய தூதர்களை காற்றுகளாகவும் தம்முடைய ஊழியர்களை அக்கினி ஜுவாலையாகவும். அப்போது இந்த அக்கினி இருக்கு பாருங்க, அதுக்கு ஷேப்பே இருக்காது. அக்கினிக்கு என்ன இருக்காது? ஷேப் இருக்காது. அது இப்படித்தான் இருக்காது. எந்த பக்கம் காற்று அடிக்குதோ அது அந்த பக்கம் போயிட்டே இருக்கும். கர்த்தர் எப்படி நடத்துகிறாரோ அப்படி அவன் போயிட்டே இருக்கணும். அவனுக்குன்னு ஒரு அப்படி போகும்போது தான் இந்த காத்தோட அக்கினி சேர்ந்தா அதுக்கு பேர் என்ன தெரியும்ல? அதுக்கு பேர் என்னது? இந்த அக்கினியும் காற்று ஒன்றா சேர்ந்துருச்சுன்னா காட்டு தீம்பாங்க. அப்படியே காற்று சேர்ந்து அடித்து கொண்டு போகும் பாருங்க. இந்த காற்றை யாராலையும் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. இப்போ இதே அக்கினி ஒரு ஷேப்புக்குள்ளே இருக்குன்னு வச்சுக்கோங்க. கேஸ் ஸ்டவ்வுக்குள்ளே இருக்கு, நான் இந்த பர்னருக்குள்ளே தான் எரிவேன். குறைச்சிக்கலாம், அதிகமாக்கிக்கலாம். எவ்வளோ அதிகம் வச்சாலும் அந்த ஷேப்பு தான், இப்படி தான் அக்னி எரியும். வேறு மாதிரி என்ன செய்யாது? எரியாது, அவ்வளோதான். ஆனால் அக்கினிக்கு ஷேப் கிடையாது. அது போகிற போக்கில் போயிட்டே இருக்கணும். நான் இப்படித்தான், நான் இதுதான், நான் இந்த மாதிரி தான் இருப்பேன், நான் இந்த மாதிரி தான் வாழ்வேன், எதுவும் செய்யக்கூடாது. ஆண்டவரே நீர் எப்படி நடத்துகிறீரோ,
எங்கே படுக்க வைக்கிறீரோ, என்ன சாப்பாடு கொடுக்குறீரோ, எந்த இடத்துக்கு போக சொல்கிறீரோ போயிட்டே இருக்கணும். உங்களுக்கு நான் ஒரு உண்மையை சொல்கிறேன், நீங்கள் கர்த்தர் போகிற போக்கில் போங்க, கர்த்தர் உங்களை பயன்படுத்துகிற விதமே வித்தியாசமாக இருக்கும். நீங்கள் அக்கினி மாதிரி இருப்பீங்க, எல்லாத்தையும் பச்சிக்கிட்டு போயிட்டே இருப்பீங்க. ஒருவரும் உங்களை தடுத்து நிறுத்த முடியாது. காரணம், உன்னை கொண்டு போகிற காத்து உன் தேவனாகிய கர்த்தர். இன்னைக்கு ஊழியத்துக்கு வரும்போதே டிசைன், 3 நாள் கூட்டம், எனக்கு இவ்வளவு கொடுக்கணும், இவ்வளவு கொடுக்கணும். உன் கதை அங்கேயே ஓவர். யூ ஆர் லிமிட்டட். நீ கேஸ் ஸ்டவ்க்குள்ள இருக்கிற அக்கினி மாதிரி. கூட்டத்துக்கு இவ்வளோ கொடுக்கணும், அவ்வளோ கொடுக்கணும், எனக்கு வந்துட்டு இந்த மாதிரி தான் அந்த மாதிரி தான் எதுவும் கிடையாது. கர்த்தர் கூப்பிட்டா வருவேன், கர்த்தர் போக சொல்கிற இடத்துக்கு போவேன், கர்த்தர் பேச சொல்கிறத பேசுவேன். உன்னை தடுக்கிற அதிகாரம் உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவருக்கு மட்டும்தான் இருக்குது. போயிட்டே இரு, கர்த்தர் உன்னை பயன்படுத்துகிற விதமே வித்தியாசமாக இருக்கும். இன்றைக்கி நிறைய பேர் இந்த டிசைனுக்குள்ளே மாட்டிக்கிட்டான். சிலது உன்னால் முடியாது. சில உதாரணம், இப்போ உனக்கு வந்து சுகர் இருக்குது, நீ ஸ்வீட் சாப்பிட முடியாது, போகிற இடத்துல ஸ்வீட் கொடுக்குறாங்க, வேணாம், ஏன் எனக்கு உடம்புக்கு முடியாது. அது வேற. எனக்கு டெய்லி 1 கிலோ ஸ்வீட் கொடுத்தா தான் நான் மேடையே ஏறுவேன். ஏன், இன்றைக்கி குலாப் ஜாமுன் கொடுத்துருங்க, நாளைக்கு ரசமலாய் கொடுத்துருங்க. ரசமலாய் இல்லாவிட்டால் பிரதர் பேச மாட்டார். காலையில் ஜாங்கிரி 1/2 கிலோ, ஆண்டவர் சொல்வார் நீ போதும். ஏன், அவன் சோத்துக்கே வழி இல்லாமல் இருக்கான், உனக்கு ஜாங்கிரி கொடுத்தலாம் நாங்கள் ஊழியம் பண்ண முடியாது. ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ அப்படியே. சில ஆட்கள்லாம் கேள்விப்படுறோம், பாவமாக இருக்குது. அவங்கெல்லாம் தேவன்கிட்ட வந்து எப்படி தான் என்ன நீதி நியாய தீர்ப்பு வாங்குவாங்கன்னே தெரியாது. உன்னுடைய வேலை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து போவது, அவ்வளோதான். அல்லேலூயா. கடைசியாய் ஒரு காரியத்தை சொல்லிவிட்டு முடிக்கிறோம். இவ்வளோ கஷ்டப்பட்டு தாவீது வயது சென்றவனாய் இருந்தான். வசனம் இருக்கு, மிகவும் வயது சென்றவனாய் இருந்தான். அடுத்து 1வது வசனத்தில் விருத்தாப்பியனான போது, வயது சென்ற விருத்தாப்பியன். இவ்வளோ வயசான தாவீத ஏன் இந்த அபிஷாக் எழுப்பணும்? இவ்வளோ வயது சென்ற தாவீத ஏன் எழுப்பணும்? நீங்கள் போய் பாருங்கள், நிறைய பேர் இருக்கிறாங்க, ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் அப்பா அம்மாவுக்கு எல்லாம் வாங்கி கொடுத்துருவாங்க. ஒரு லிமிட்டுக்கு மேலே 80 ஆகிப்போச்சு, 90 ஆகிப்போச்சு, அதுக்கு மேலே இதுக்கு மேலே என்ன வாங்கி கொடுத்தாலும் பிரயோஜனம் இல்லைங்க. அப்படியே அப்படி டாக்டர்ஸ்டே போனீங்கன்னா ஒரு 60 வயசு வரைக்கும் எல்லா ஆப்ரேஷனும் பண்ணிடுவாங்க. 60-70 ஆன பிறகு ஆப்ரேஷனுக்கு இந்த உடம்பு என்ன செய்யாது, தாங்காது. அப்படியே போகிற வரைக்கும் போட்டோம் விடுங்க, ஏன் அப்போ ஆப்ரேஷன் பண்ணி இன்னும் அப்படின்றாங்க. இப்போ மிகவும் வயது சென்ற தாவீத இவ்வளோ தியாகம் பண்ணி வாழ்க்கையை பணையம் வச்சு தன் அழகெல்லாம் வச்சு ஏன் எழுப்பணும்? என்ன தேவை அப்படின்னு கேட்டிங்கன்னா, கடைசியாய் சொல்லிவிட்டு முடிக்கிறேன், வாசிங்கள் 17வது வசனம் வாசிங்க. எனக்கு பின் உன் குமாரனாகிய சாலமோன் ராஜாவாகி அவனே என் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பான் என்று நீர் உம்முடைய தேவனாகிய கர்த்தரை கொண்டு உமது அடியாளுக்கு ஆணையிட்டீரே. இப்பொழுது இதோ அதோனியா ராஜாவாகிறான். என் ஆண்டவனாகிய ராஜாவே, நீர் அதை அறியவில்லை. நல்ல கவனிங்க. இப்போ தாவீது எழுந்திரிச்சா மட்டும்தான் சாலமோன் ராஜாவாக முடியும். தாவீது எழுந்திரிக்காமல் செத்துட்டானா அதோனியா ராஜாவாயிடுவான். நீயும் நானும் இந்த சின்ன பெண், சிறு பெண் தான் சபை, கடைசி காலத்து சபை. நிறைய பெரிய பெரிய ஊழியர்கள், பெரிய பெரிய சபைகள் எல்லாம் படுத்துருச்சு, அனல் உண்டாக்க முடியாமல் போயிருச்சு. இப்போ இந்த கிறிஸ்துவினுடைய ராஜ்யத்தை இந்த கடைசி காலத்தில் அனல் உண்டாக்கக்கூடிய பொறுப்பை சின்ன சபையின் கையில், அபிஷாக் என்கிற சிறு சபையின் கையில் கர்த்தர் ஒப்படைச்சிருக்கிறார். நீயும் நானும் எழும்பினா மட்டும்தான் அடுத்த தலைமுறை ராஜாவாக சாலமோன் மாற முடியும். அடுத்த தலைமுறை கிறிஸ்தவன் நிற்கும். வருக தாமதிச்சா அடுத்த தலைமுறைக்கு கிறிஸ்துவின் ராஜ்யத்தை கொண்டு போகிற பொறுப்பு இந்த அபிஷாக் கையில் தான் இருக்கு. தாவீது எழுந்திருக்கல, அதோனியா ராஜாவாயிடுவான். தாவீது எழுந்திருக்கல, நாம மட்டும் இப்ப வசனத்துக்குன்னு ஒரு சபை எழும்பல, வசனத்துக்குன்னு ஒரு ஊழியக்கார கூட்டம் எழும்பல,
கள்ள உபதேசக்காரனும் கிரேஸ் டாக்டரின் உள்ளவனும் ப்ராஸ்பரிட்டி டாக்டரின் உள்ளவனும் அடுத்த தலைமுறை அத்தோனியாக்கள் உருவாயிருவாங்க. நமக்கு தேவை கர்த்தருடைய ஊழியனாகிய சாலமோன் தேவைப்படுகிறான். அவனை ராஜாவாக்குவதற்கு இப்பொழுது ஒரு அபிஷாக் ஆண்டவருக்கு கண்டிப்பாய் தேவை. இப்படி தன் ஜீவனை பணையம் வைத்து, தன் அழகை பணையம் வைத்து, தன் திறமையை பணையம் வைத்து, கர்த்தருக்காக தன் வாழ்நாளை பணைய வைக்கிற ஒரு குரூப் இப்ப எழுமனா மட்டும்தான் அடுத்த தலைமுறை கிறிஸ்தவம் அனல் உள்ளதாக இருக்கும். கிறிஸ்துவின் ராஜ்யபாரம் அடுத்த தலைமுறைக்கு போகும், இல்லாவிட்டா போகாது. இன்னைக்கு நிறைய அத்தோனியாக்கள் எழும்பிட்டாங்க, கள்ள உபதேசக்காரன் எழும்பிட்டான், வாலிபர்களை குறி வச்சு ஒரு பெரிய கூட்டம் அடுத்த தலைமுறையை நாசமாக்குற ஓநாய்கள் ரெடி ஆயிருச்சு. பவுல் சொல்றாரு, நான் போகிறேன், மந்தையை தப்ப விடாத ஓநாய்கள் வரும். இப்ப நாம எழும்பல, தாவீதை எழுப்பல, கிறிஸ்துவின் ராஜ்யபாரத்துக்கு ஒரு வைராகியம் உள்ள சபை எழும்பாவிட்டால் அடுத்து அத்தோனியாக்கள் ஊர் ஊரா எழும்புவான். இப்பவே மோசம் போக்க தொடங்கிட்டான். கிறிஸ்தவத்தில் எது கிறிஸ்தவன்னு தெரியாம நிறைய வாலிபர் கூட்டம் நாசமாகிட்டு இருக்குது. அவனை பொறுத்த வரைக்கும் சினிமா நடிகர் மாதிரி ஆடுறதும், சினிமா நடிகர் மாதிரி ஓடுறதும், அரசியல்வாதி மாதிரி பேசுறதும், மிமிக்ரி பண்றதும் தான் அவன் கிறிஸ்தவன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறான். ஆனா வசனத்தில் அஸ்திவாரம் போடுற சபை தான் உண்மையான கிறிஸ்தவம்னு வசனத்துக்காக ஒரு கூட்டம் எழுமனா மட்டும்தான் அதோனியா அல்ல சாலமோன் ராஜாவாக முடியும். நீ இப்போ வைராகியம் வரல, உனக்கு இப்போ நீ ஒப்பு கொடுக்கல, அடுத்த தலைமுறை கிறிஸ்தவம் இன்னும் மோசமாகும். இப்பவே சபைக்குள்ள எல்லாவித அக்கிரமும் வந்துருச்சு. இப்பவே சபைக்குள்ள டிவோர்ஸுங்கிறது வந்துருச்சு. இனி போக போக ஓரினை சேர்க்கை வரும். இனி போக போக சபை விபச்சாரத்தில் விழும். இனி சபை போக போக செழிப்பின் உபதேசத்தில் போய் மாட்டிக்கொள்ளும். அதற்கு பிறகு வசனத்துக்குன்னு எழும்புற கூட்டம் ரொம்ப கம்மியா போயிடும். ஏன்? வசனம் பேசுற ஊழியக்காரனையும் வசனம் பேசுற சபையும் அவர்கள் நிராகரித்து தள்ளுவார்கள். சாலமோனை நிராகரிச்ச மாதிரி வேற வழியே கிடையாது. தாவீது எழும்பி தான் ஆகணும். இப்ப அவனை எழுப்புற ஒரு அபிஷாக் இப்ப தேவை கண்டிப்பா. நீ யாராவனா இரு, நீ படிச்சிருக்கிற படிக்கல, ஆண்டவருக்கு கவலை கிடையாது. உனக்கு குவாலிஃபிகேஷன் இருக்கு இல்ல, ஆண்டவருக்கு கவலை கிடையாது. நீ எந்த ஜாதி, ஆண்டவருக்கு கவலை கிடையாது. நீ எந்த இடத்துல ஆனா பெண்ணா, ஆண்டவருக்கு கவலை கிடையாது. கர்த்தருக்கு தேவை தன்னை முழுவதுமாய் அர்ப்பணிக்கிற ஒரு அபிஷாக் இப்பொழுது கர்த்தருக்கு தேவை. ஆண்டவர் உன்னை எடுத்து பயன்படுத்துவார். உன் மூலமாக ஒரு எழுப்புதல் வரும். ஏன் வேம்பாரில் இருக்கிற இந்த சின்ன சர்ச்சு ஏதோ ஒரு மூலையில் இருக்கு நீங்க நினைக்கிறீங்களா? ஏதோ ஒரு மூலையில் இருந்த 120 பேர் தான் உலகத்தின் மொத்த எழுப்புதலுக்குமே காரணமாக அமைந்தார்கள். தான் வசனம் சொல்லுது, உலகத்தை தலைகீழாய் மாற்றுகிறவர்கள் இங்கேயும் வந்து விட்டார்கள்னு. ஏன் உன் சபை அப்படி மாறக்கூடாது? நீங்க அதுக்கு இன்னும் பெருசா படிச்சு நீங்க போயிட்டு அமெரிக்காவில் பிரசங்கம் பண்ணணும், ஐரோப்பாவில் பிரசங்கம் பண்ணணும் அவசியமே கிடையாது. ஒரு மனதோடு உன் சபையில கூடி நீ உண்மையா ஜெபம் பண்ணினா உன்னை எடுத்து வல்லமை உள்ள கருவியாய் கர்த்தர் பயன்படுத்த வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். கர்த்தருக்கு தேவை ஒரு கூட்டம் மட்டும்தான், ஒரு அபிஷாக் தான், ஒரு யோசுவா தான். ஆனால் கர்த்தர் பயன்படுத்த வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். உன்னுடைய அடுத்த 10 வருஷம் வருகை தாமதிக்குமானால் கர்த்தருக்கென்று அடுத்த தலைமுறை உருவாக்குற சபையா நீ மாறணும். ஒரு வைராகியம் உள்ள ஆவிக்குரிய சபையா மாறணும். வசனம் தான் சபைக்கு அஸ்திவாரங்கிறத நிரூபிக்கிற சபையா மாறணும். நீ நினைச்சிடக்கூடாது அவனுங்கள மாதிரி நீயும் போயிடக்கூடாது. அவங்களுக்கிட்ட வசனம் இல்லை, இருந்தாலும் அது போலியான வசனம், அது மோசம் போக்குற வசனம், அது ஓநாய்களின் வசனம், அது ஏரோதோடைய உபதேசம், அது புளித்த மாவு, அது சபைக்குள்ள வரக்கூடாது. நீயும் நானும் எழும்பித்தான் ஆகணும். வைராகியமா எழும்பணும். அநேகருக்கு பிரயோஜனம் உள்ள பாத்திரமா மாறணும். அதுக்கு தான் கர்த்தர் உன்னை அழைச்சிருக்கிறார். அல்லேலூயா. நீ யாரா இருந்தாலும் கவலையப்படாது, முழங்கால் போடு, ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடு. ஆண்டவரே, அந்த அபிஷாக்கை போல என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன், என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன், என்ன பயன்படுத்துங்கன்னு சொல்லுங்க. நாம ஜெபம் பண்ண போகிறோம்.